செயற்பாட்டாளர் இந்த விழாவின் நாயகி திருமதி காளியம்மாள் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. உரை சிறப்பை போற்றும் மரத்தமிழின் வாழ்த்து. பெண்மை வெல்ல கூத்திட பெருங்கவிஞன் பாரதியின் பிறந்த நாளை போற்றுகின்ற பெருவிழாவின் உரையரங்கில் சொல் புதிராய் பொருள் புதிதாய் சோதிமிக்க உரைகள் தந்து நம் பெரிதாம் பாரதியை நயம்படவே உரைத்து நின்றீர். வால்முளையின் கூர்மையான வரி எடுத்து வீசி நின்ற வண்ணத்தமிழ் பாரதியை வகை வகையாய் அறிந்து வந்து கங்கு கணல் ஆறாத காத்திரத்தின் உரை சிறப்பை எங்குளவும் போதெல்லாம் எடுத்து எம்ப வேண்டுகிறேன். வாழ்த்தில் மகிழ்வும். மயிலாடுதுறை தமிழ் சங்கம். ஆண்டு என்று நினைவு. ஒரு பிரபலமான ஒரு தனியார் தொலைக்காட்சியில் சாமானியர்களும் நீங்களும் வெல்லலாம் 1 கோடி என்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தொகுத்து வழங்கி கொண்டிருப்பவர் சென்ற தலைமுறை பெண்களுக்கு மிக பிடித்த அரவிந்த் சாமி. அப்பொழுது ஒரு பெண் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வருகிறார். என்னை போலவே இந்த மண்ணின் நிறத்தில் கண்ணின் ஒரு ஒளியுடன் வசீகரமான ஒரு திராவிட அழகி, தமிழழகி. அந்த நிகழ்விலே உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், அந்த ஹாட் சீட் அதில் உட்கார வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு கேள்வி எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அப்போ அந்த பெண் முதல் சுற்றில் 6ஆவதாக வராங்க, அடுத்த சுற்றில் 3ஆவதாக வராங்க, 3ஆவது சுற்றில் முதலாக வராங்க. மிக சிறப்பாக பொது அறிவில் பிச்சு உதறாங்க. 25 லட்சம் பணத்தொகை வெல்றாங்க. அப்படித்தான் அறிமுகம் நம்முடைய சகோதரி காளியம்மாள் எனக்கு. அப்புறம்தான் தெரியுது அவங்க வென்றது வெறும் 25 லட்சம் மட்டுமல்ல, பல கோடி தமிழர்களின் இதயம். இப்போ அவங்களோட உரையை கேட்கதற்கு இந்த அரங்கம் மட்டுமல்ல, அவர்களது வாயிலிருந்து அடுத்து என்ன வார்த்தை வரப்போகிறது என்று இந்த தமிழகமே காத்திருக்கிறது. தன்னுடைய கள போராளியால் அவர்களை அடுத்து வரித்து கொள்ள போரும் கட்சி, மன்னிக்கவும், தமிழ் காட்சி, அந்த சொல்லின் மாட்சியை காண அனைவருமே காத்து இருக்கிறோம். பாரதி ஒரு கால கண்ணாடி. அந்த கால கண்ணாடியில் அவன் என்னவெல்லாம் பிரதிபலித்தான் என்பதை சிறப்பான சொல்லெடுத்து இந்த அரங்கத்தை அதிர வைக்க வருகிறார் சமூக செயற்பாட்டாளர் நமது சகோதரி திருமதி காளியம்மாள் அவர்களை விண்முட்டும் உங்களது கரவொலியால். அதற்கே இவங்க மிக பிரகாசமாக இருக்காங்க. ஏன்னா பின்னணியில் இருப்பவர் நம்முடைய சகோதரர், அவங்களோட கணவர் பிரகாசம். சொல்ல மறந்துட்டேன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். மயிலாடுதுறை தமிழ் சங்கம் மகிழ்வோடு நடத்தக்கூடிய பெண்மை வெல்ல கூத்திடுவோம் என்ற ஒரு மாபெரும் தத்துவத்தை தாங்கி பெருங்கவி பாரதியினுடைய 144வது பிறந்தநாள் விழாவில் என்னையும் அழைத்து பாரதி பற்றி பேசுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த எனக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மூத்தவர்
எனது அன்பு அண்ணன் தமிழ்ச்செம்மல் ஜெனிஃபர் பவுன்ராஜ் அவர்கள், நிறுவன தலைவர், மயிலாடுதுறை தமிழ்ச்சங்கம் அவர்களை முதலில் வணங்கி இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய கவிதாயினி விமலா நாகேஷ் அவர்கள், வாழ்த்துறை வழங்கியிருக்கக்கூடிய முனைவர் இராச கலைவாணி அவர்கள், நிறுவனர் ஏழிசை இசை ஆய்வகம் மயிலாடுதுறை அவர்களையும், கவிச்சரம் தொடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய கவிஞர் மீனாட்சி அவர்கள், முதுகலை தமிழாசிரியர் அவர்களையும், கவிஞர் மணிமேகலை அழகுக்கலை நிபுணர் அவர்களையும், போற்றல் அரங்கத்தை நடத்தி அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய ஆசிரியர்களுக்கான சிறப்பு விருதை பெற்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு விழிகள் சி ராஜ்குமார் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், திரு கு ரவிக்குமார் முதுகலை தமிழாசிரியர் அவர்களுக்கும், எனக்கு நிகழ்ச்சி நெறியாழ்கையாக மிக தெளிவான ஒரு தமிழில் மிக தெளிவான வார்த்தை கொண்டு அம்புகளைப் போல நம் நெஞ்சை தாக்கி இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய கவிஞர் ஸ்ரீவித்யா அவர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் தஞ்சாவூர் அவர்களையும், நன்றியுரை நிகழ்த்த இருக்கக்கூடிய அருமை சகோதரி அவர்களையும், எனக்கு முன்னால் ஒரு கவிதை வடிவமைப்போடு வரவேற்புரை நிகழ்த்திய மரியாதைக்குரிய பிரீத்தி அவர்களையும், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும் மனமார்ந்த வணக்கத்தோடும் வாழ்த்துக்களோடும் எனது உரையை துவங்குகிறேன். பாரதி ஒரு கால கண்ணாடி என்ற எனக்கு ஒரு தலைப்பை சொன்னாங்க. எனக்கு முன்னால் பேசின அண்ணன் ஜெனிஃபர் அண்ணன் சொன்னது மாதிரி என்னை முதல்ல வேதநாயகம் பிள்ளை அவர்களுடைய நிகழ்வுக்கு தான் அழைச்சிருந்தாங்க. வேதநாயகம் பிள்ளை ஒரு முடிவு செய்து விட்டார், காளியம்மாள் பாரதியின் விழாவுக்குத்தான் வந்தாக வேண்டும் என்று. அதன் தொடர்பாகவோ என்னவோ நான் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிகப்பெரிய பெருமை கொள்கிறேன். நான் நிறைய இடங்களில் பேசியிருக்கிறேன், நிறைய இலக்கிய மன்றங்களிலும் பேசியிருக்கிறேன், அது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் பாரதியை பற்றி பேசுவதற்கான எந்த சூழ்நிலும் எனக்கு அமையவே இல்லை. ஏனென்றால் அவனை யார் ஒருவரும் பேசி கடந்து விட்டு சென்று விடவே முடியாது என்பதால். அதோடு மட்டுமின்றி இந்த நிகழ்வில் நான் வந்து அமர்ந்த போது நான் 2-3 விஷயத்தை கவனித்தேன். எனக்கு முன்னால் பேசியவர்களில் மரியாதைக்குரிய அம்மையார் கலைவாணி அவர்கள் வந்து பாட்டா பாடிட்டு போயிட்டாங்க. எனக்கு பாடாப்பட்டுட்டேன். நான் நமக்கு பாட வராது, அப்படியே பாடினாலும் என் குரலில் கேட்கவும் முடியாது. இதில் எங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு பதற்றம் என்னுள். அதே போன்று அவங்க பாடி முடித்த பிறகு சொன்னாங்க, இதுதான் பைரவி ராகத்தில் பாரதியார் பாடியிருக்கிறார். எனக்கு பைரவியே தெரியாது, இது என்ன ராகம்னு வேற எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உண்மையிலேயே மனசுக்குள்ள ஒரு படபடப்பு நிகழ தொடங்குச்சு. அதுக்கு முன்னால் அமர்ந்து இவங்க பேசவே தெரியாதுன்னாங்க. நான் பேசியதே இல்லை அப்படின்னா, எனக்கு அழகு கலை மட்டும்தான் தெரியும். உங்கள் வார்த்தையில் இருந்த வர்ணனையும் அழகும், குறிப்பாக நீங்கள் இறுதியில் ஆற்றிய அந்த கவிதை உரை, யார் அதை எழுதியிருந்தாலும் அதை சொல்லியிருந்தாலும் அந்த வலிகள் நிறைந்த வார்த்தைகள் தான் தமிழ்நாட்டு பெண்களின் இன்றைய வாழ்க்கை என்பதுதான் யதார்த்தமாக அமைந்திருந்தது. அதிலும் குறிப்பாக என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னால் கவிதை சொன்ன ஒரு சகோதரி சொன்னாங்க, அவன் எட்டயபுரத்து பெரியார் என்று. நான் சிறிது மறுதளிக்கிறேன். உண்மையில் சொல்ல போனால் பெரியார் அந்த கருத்தை உள்வாங்கிய காலத்திற்கு முன்பே பாரதி பெண்மையை பற்றியும் பெண்மையின் வீரத்தை பற்றியும் அந்த தெளிவை பற்றியும் இன்னும் சொல்ல போனால் ஈரோ என்று வேண்டுமா யூதர்கள் ஒரு கடவுளை, ஒரு நெறியை, ஒரு கோட்பாட்டை, வடிவமைப்பை கொண்டிருந்தாங்க. அதை மறுதலித்தார் இயேசு. அதே போன்றுதான் நபிகள் நாயகம். கிட்டத்தட்ட 365 சிலைகளை வைத்து வழிபட்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் மட்டும்தான் என்று அந்த கோட்பாட்டை மறுதலித்தார். இன்னும் சொல்ல போனால் வள்ளலார் எல்லாவற்றிற்கும் மேல ஒருவன் என்றார். அது போன்றுதான் ஒடுக்கியவன் பாரதி. மறுதலித்தான், உருவாக்கினான், மற்றும் ஒரு கருத்தை தெரிவித்தான். அதனால்தான் இன்று வரை பாரதி நிலைத்து நிற்கிறார்.
144 ஆண்டுகளுக்கு பிறகு மயிலாடுதுறை தமிழ்ச்சங்கம் ஒருவனுடைய பிறந்த நாள், அதுவும் வெறும் 39 ஆண்டுகள் மட்டுமே நாம் பார்க்கணும். பாஞ்சாலி சபதம்னு ஒரு புத்தகம் எல்லாரும் எழுதி வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த கதை சொன்னான், வாயிலிருந்து வருகின்ற பாதிப்பான வார்த்தை என்பது அவ்வளவு வலிமையானது என்பதை அவன் புரிந்திருந்தான். உண்மையிலே இங்க இருப்பவர்கள் எல்லாம் பார்த்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. தமிழ் வார்த்தையை அல்லது தமிழ் சொற்பொழிவுகளை, தமிழ் பேச்சுகளை கேட்பவர்களுடைய எண்ணிக்கை பெரும்பாலும் குறைந்து விட்டது. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நான் சந்தன மரமாக பார்க்கிறேன். ஏனென்றால் சந்தன மரம் மிக வாசனை நிரம்பியது. அங்கு பாம்புகள், நஞ்சுகள் அதிகமாக உள்ள பாம்புகள் வந்து பின்னி பிணைந்து கொண்டாடும். தன் நஞ்சுகளை பரப்புவதற்கு 1000 வழிகள் இருந்த போலும் சந்தன மரம் அந்த நஞ்சை ஏற்றுக்கொள்ளாது, தன் நிலையிலிருந்து மாறாது தன் வாசனையை பரப்பும். அதுபோன்று தமிழை நேசிக்கின்ற, தமிழை கேட்கின்ற மக்கள் இருக்கும் வரை பாரதியும் இருந்து கொண்டிருப்பான். அவனால் வாழ்கின்ற, அவனால் வாழ்ந்த, அவனாலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கவிதையும் இருந்து கொண்டிருக்கும். இக்கால கவிஞர்கள் பல்வேறு நிலையிலும் கவிஞர்கள் எழுதலாம். ஆனால் பாரதியை கோடிட்டு காட்டாமல் ஒரு வரியை கூட யாராலும் எழுத முடியாது. எது வாழ்க்கை என்பதை பாரதி மிக எளிமையாக சுட்டிவிட்டு சென்று விட்டார். கண்ணதாசன் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார், வந்தவரை கேட்டால் சென்று விடு என்பான், சென்றவரை கேட்டால் வந்துவிடு என்பான். இவ்வளவுதான் வாழ்க்கை. இதை இன்னும் தத்ரூபமாக அது கண்ணதாசனுக்கே கோடிட்டு காட்டும் அளவிற்கான வரிகளை சொன்னவன் பாரதி. வாழ்க்கை என்பது மரணத்திற்கும் பிறப்பிற்கும் மரணத்திற்கும் இடைப்பட்டதல்ல. வாழ்க்கை புகழுக்கும் தான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அடித்தளமாக இருப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை என்பதை நிறுவி காட்டியவன் பாரதி. எல்லோரும் பாரதியினுடைய பிறப்பை சொல்லுவாங்க. அவர் எந்த வருஷம் பிறந்தாரு, எங்க பிறந்தாரு, யார் ஆசிரியராக இருந்தாரு. எட்டயபுரத்து மன்னன் பாரதி என்று 2 பேருக்கு தான் கொடுத்தாங்க. ஒன்று பாரதியார், இன்னொன்று சுத்தானந்த பாரதி. 2 பேருக்கு தான் அந்த பெரும் பொறுப்பு, அதாவது பதவி, விருது கொடுக்கப்பட்டது. எங்கு வளர்ந்தார். ஆனால் பாரதியினுடைய இறப்பு பற்றி எல்லார் மத்தியிலும் ஒரு சொல் இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, பாரதி எப்படி செத்து போனார் தெரியுமா? எல்லாரும் உலகெங்கிலும் பரவி வந்தது, யானை மிதித்து கொன்று பாரதி இறந்து போனார் என்ற சொல் தான் இருக்கிறது. அப்படித்தானே நமக்கு பழக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் சொல்ல போனால் பாரதி யானை மிதித்து சாகவில்லை. பாரதியை யானை மிதித்து விடுமா? தமிழின் தலைமகன் என்று தன்னை சொல்லிக்கொண்டு விநாயகனின் மறு உருவமாக நீங்கள் யானையை பார்ப்பீர்களே என்றால் அவன் தன் தலைமகனை எப்படி மிதித்து கொண்டிருக்க முடியும்? உண்மையில் சொல்ல போனால் அங்கு நடந்தது, பார்த்த சாரதியின் கோவிலுக்கு பாரதி சென்ற போது எப்பொழுதும் அந்த யானைக்கு பழம் கொடுக்கின்ற வழக்கம் இருக்கிறது. அந்த இடத்திலும் கவி பாடினான் ஒரு மனிதன். அந்த யானைக்கு அன்றைக்கு மதம் பிடிச்சிருந்தது. இவர் போனார் பாருங்க, அது வழக்கமாக வர்ற பாரதின்னு அவங்க கவனிக்கல. யானை கீழே தள்ளிடுச்சு, கொஞ்சம் மயக்க நிலைக்கு போயிட்டார். அந்த பக்கத்தில் இருக்கிறவர் ஓடி வந்து தான் காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லுது. உண்மையில் அங்கே நடந்தது என்னவென்றால், பாரதி சற்று நேரத்திலே கண்விழித்துட்டார். அது கீழே தள்ளி விட்டது, உடனே எந்திரிச்சிட்டார். கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சிட்டார். எந்திரிச்ச உடனே இந்த பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், ஐயா நீங்கள் தவறி கீழே விழுந்துட்டீங்க, உங்களை நான் தான் தூக்கி காப்பாற்றினேன் அப்படின்னு. பாரதி அப்போது சொன்னான், யானை மதம் பிடித்ததில் பாரதி என்று கவனிக்காமல் கீழே தள்ளிவிட்டது. நான் கீழே விழுந்ததில் யானை என்னை பார்த்துவிட்டு பாரதி என்று விட்டுவிட்டது. நீ தூக்க வரும்போது கூட இவன் பாரதியை காப்பாற்ற வந்தவன், அதனால் இவனை மிதிக்க வேண்டாம் என்று விட்டுவிட்டது என்று சொன்னவன் பாரதி. ஒரு வார்த்தை கவனிங்க, பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடு கூற்றுக்கிறன பின்மாயின் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் என்று சொன்னவன் பாரதி. அவனை யானை மிதித்து கொலை செய்ய முடியுமா? யமனையே எதிர்த்து கேள்வி கேட்டவன் ஐயா அவன். இன்றைக்கும் தமிழனுடைய வார்த்தை பதத்தை நீங்கள் அறிந்து பார்த்தால் பாரதியின் சொல்லில்லாமல் நீங்கள் கடந்து போகவே முடியாது. அப்படித்தான் ஒரு இடத்தில் பாரதி சொல்லுகிறான், யாராலும் கேட்க முடியாததை, யாராலும் நினைக்க முடியாததை எல்லாம் நான் கேட்டு பெற வேண்டும் என்று சொல்லுகிறான். அதோடு மட்டுமல்ல, இந்த நிலத்தில் ஒரு கடவுளால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை என் மீது செய்யும்படியான வரத்தை கொடு பராசக்தி என்று பேசியவன் பாரதி. சிந்திச்சு பாருங்க, நமக்கெல்லாம் போய் கோயிலில் போய் என்ன வேண்டுவோம்? சில பேர் காசு கொடும்போம், யார்கிட்ட எது இல்லையோ அதை கேட்போம். சில பேருக்கு அறிவை கொடுன்னு கேட்போம், அதை தாண்டி புகழ கொடுன்னு கேட்போம், அதை தாண்டி உடல் நலத்தை கொடுன்னு கேட்போம். யாராவது ஒரு கவிஞன் சாமி முன்னாடி போயிட்டு என்னை ஏன் இவ்வளவு அறிவோட படைச்ச,
என்னை சுடர்மிகும் அறிவுடன் ஏன் படைத்தாய் பராசக்தி, நான் சொல்வது இங்கே எவனுக்குமே புரியவில்லையே என்று ஒரு கவிஞன் பாடுகிறான் என்றால் அவன் எப்படிப்பட்ட பேராற்றல் கொண்டவனாக இருப்பான். இந்த காணி நிலம் வேண்டும்ன்ற பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், ஒரு நல்ல மாடத்தோடு ஒரு வீடு வேண்டும். ஒரு சும்மா அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு காணி நிலம் வேண்டும், அந்த காணி நிலத்திடையே நிறை மாடங்கள் கூடிய ஒரு வீடு வேண்டும். அந்த வீட்டின் பக்கத்தில் ஒரு கிணற்றின் ஓரம், அந்த கிணற்று ஓரம் வேண்டும். அப்புறம் அந்த தென்னை கீற்று அதன் மேல் பட வேண்டும். அந்த பட்டொளி வீசுகின்ற நிலாவினுடைய வெளிச்சம் பட வேண்டும். அந்த இடத்தில் நான் கழித்து விளையாட ஒரு பத்தினி பெண் வேண்டும். அவருடைய வரிகளை பாருங்க. அந்த பத்தினி பெண்ணோடு நான் கழித்து விளையாடும் போது நல்ல பாட்டு உருவாக வேண்டும். யாராவது அந்த சூழ்நிலையில் ஒருத்தன் பாட்டை கேட்பானா? எப்படிப்பட்ட ஒரு தமிழனுடைய ஒரு நிகழ்வை, ஒரு கவிதை தொகுப்பை சரம் சரமாக தொடுத்து நமக்கு சமர்ப்பித்தவன் பாரதி. ஆனால் அவனுடைய உச்சபட்சமாக ஒரு நிகழ்வு நடந்தது. ஏன் பெண்மையை பற்றி, இன்னும் சொல்ல போனால் பெரியார் பேசுவதற்கு முன்பு ஏன் பெண்மையை பற்றி அவன் பேசினான் என்றால் 2 சம்பவங்கள் இருக்கு. ஒரு வரலாற்று சம்பவம், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல, பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா அப்படின்னு ஒரு வரி எழுதுறார். அது எந்த சூழலில் எழுதப்பட்ட வரி தெரியுமா? பாரதி ஒரு நாள் வீட்டில் தனியாக இருந்தார். அவர் கூட அவர் மனைவி செல்லம்மா இல்லை, ஊருக்கு போயிட்டாங்க. இவருக்கு சமையல் கட்டு பக்கம் போய் பழக்கமே கிடையாது. பால் எப்படி காய்ச்சறதுன்னு தெரிலங்க அவருக்கு. இது ஒரு வரலாற்று செய்தி, உண்மையாக சொல்கிறேன், நான் விளையாட்டுக்காலாம் சொல்லலை. பால் எப்படி காய்ச்சி குடிக்கிறதுன்னு தெரியாது அவருக்கு. இரவு உணவு அவங்க தயார் செஞ்சுட்டு போயிட்டாங்க. இரவு உணவுக்கு பிறகு ஒரு குவளை பால் குடிச்சிட்டு தூங்குறது அவருடைய வழக்கம். அன்னைக்கு பார்த்து பாரதிதாசனும் பாரதியாரை பார்க்க வந்திருக்கிறார். இப்போ இவருக்கு பால் காய்ச்ச தெரியல, இவர் போய் சமையல் அறையில் போய் நின்றுட்டே இருக்கார். பாரதிதாசன் ரொம்ப நேரமாக வரவேற்பறையில் காத்திருந்துட்டு வர்றார். என்ன உள்ளே ரொம்ப நேரம் ஆச்சுங்களே, என்ன ஆச்சுன்னு? இல்லை, இந்த பாலை எப்படி காய்ச்சறதுன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நான் வரும்போது என் தம்பிகிட்ட சொல்லிட்டு அவன் சொன்னான், யூடியூப்பை பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு. அப்போ யூடியூப் இல்லை, அதனால் பார்க்கல. அவன் உடனே என்ன பண்ணிட்டாங்க, பாரதிதாசன் நான் காய்ச்சி பார்க்குறேன் அப்படின்னு உள்ளே வந்தார். அவராலும் காய்ச்ச முடியல. அப்போ என்ன பண்ணிட்டாரு, போய் பாரதிதாசன் படுத்து தூங்கிட்டார். இந்த பாலே வேண்டாம்டா அப்படின்ட்டு. பாரதியார் ஆனால் தோல்வியை ஒற்றுக்குள்ள அவருக்கு மனம் இல்லை. எப்படியாவது இந்த பாலை நம்ம விடியறதுக்குள்ளே காய்ச்சிடணும், விடிய ஏதோ முயற்சி பண்ணியிருக்காரு. விடிய கிளம்புற 4 மணிக்கு பாலை காய்ச்சிட்டார். தூங்கவே இல்லை. காய்ச்சி ஒரு கோலையை குடிச்சிட்டு அப்பாடி பால் காய்ச்சிட்டேன் அப்படின்னு அந்த குடித்த கோலைக்கு கீழே ஒரு காகிதத்தில் எழுதி ஏதோ வச்சுட்டு போயிட்டார். காலையில் பாரதிதாசன் பார்த்தார், என்ன ஏதோ எழுதி வச்சுருக்காங்களேன்னு அதை உருவி பிரித்து பார்க்கும்போது தான் அதில் எழுதியிருந்த வார்த்தை தான் பெண்மை வாழ்க என்று கூத்திடுவோமடா என்று. சில செயல்களை பெண்களால் மட்டும்தான் செய்ய முடியும் என்பதை உணர்ந்திருந்தவன் பாரதி. அதனால்தான் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை எல்லோரும் எடுத்துக்கொள்வதற்கு முன்பு பறைசாற்றியவன். அன்னைக்கு அடக்குமுறை, ஒரு ரயில் பயணம், பாரதி தன் மனைவியோடு அந்த தொடர்வண்டியில் போகிறார். எதிர்த்த மாதிரி ஒரு அம்மா தலையை அப்படியே குனிஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கு. அவங்க கணவர் உட்காந்துருக்கார். அவங்க அது வரைக்கும் பேசவே இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த கணவர் இறங்கி தண்ணி வாங்குவதற்காக ஒரு நிறுத்தத்தில் அவர் இறங்கி போயிட்டார். அப்போ அந்த அம்மா பாரதியை பார்த்து, நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்கள் பேர் என்ன, நம்ம விசாரிப்போம்ல, அந்த மாதிரி அவங்க விசாரிச்சிருக்காங்க. இவங்களும் பதில் சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே அவங்க கணவர் வந்துட்டார். வந்த பிறகு அவங்க எதுவுமே பேசலை, மறுபடியும் இப்படியே உட்காந்துக்கிட்டாங்களாம். பாரதிக்கு ஒரே சந்தேகம், ஏன் இவங்க பேசவே இல்லை? அவங்க கணவர் வந்தோன்னே அவர் இருக்கும்போதே கேட்டிருக்கலாமே, ஏன் பேசலை அப்படின்னு. அப்போ கேட்கும்போது அவருக்கு ஒரு அது கேட்டுருவோம் நேரம் அப்படின்ட்டு அந்த அம்மாவை கேட்டார். அவர் இருக்கும்போதே நீங்கள் பேசியிருக்கலாமே. அந்த அம்மா சொன்ன வார்த்தை, அடிமை சமூகம் எஜமானர்கள் முன்னிலையில் ஒருபோதும் பேச முடியாது என்று சொன்னார். அன்றைக்குத்தான் முடிவு செய்தான். 1000 ஆண்டு காலம் அடக்குமுறையை தகர்த்தெறிந்தவன் பாரதி. அதனால்தான் அவன் ஞானி என்று போற்றப்படுவான். அன்றைக்கு இருந்த காலம் அப்படித்தான். இன்னும் சொல்ல போனால் அவர் வாழ்ந்த சமூகத்தில் இருந்த அடக்குமுறைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு புரியவே இல்லை. இது இந்த இடத்தில் சொல்லலாமா என்று கூட எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் நான். ஒரு பெண் தன் கணவர் முன்னால் உட்கார்ந்து பரிமாறக்கூடாது, நின்று கொண்டுதான் பரிமாறணும். அவரிடம் பேசும்போது நேர் கண்ணை பார்த்து பேசக்கூடாது, கதவுக்கு பின்னால் நின்று கொண்டுதான் பேசணும். ஆனால்
தன்னுடைய விருப்பத்துக்கு அழைக்கும் போது அந்த பெண் சமமாக நடத்தப்படுவாள் என்றால் இந்த சமூக கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெண்களுக்கான புதுமை பெண் என்கின்ற ஒரு அர்த்தத்தையே உருவாக்கினான் பாரதி. மரியாதைக்குரிய சகோதரி சொன்ன கவிதையில் ஒரு வரி உண்மையிலே என்னை சிலாகித்து போக செய்தது. ஒரு 30 வயது பெண்மணிக்கு ஒரு 8 வயது பையன் துணை என்றால் எப்படிப்பட்ட ஒரு சமூகம்! 100 ஆண்டு கால பாரதியின் வரலாற்றை கடந்தும் கூட இன்று வரை நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். இன்னைக்கு பெண்களுக்கு என்ன, எல்லாரும் என்ன கேட்குறாங்க, என்னங்க உங்களுக்கு தான் கொடுத்தாச்சங்க சுதந்திரம், பெண்களுக்கு இல்லாத சுதந்திரமா? அவங்க பேசின அந்த பாடலே சேர்த்து சொன்னாங்க, நாங்கள் இராணுவத்தில் படைத்தளபதியாக வந்து விட்டோம், விமானத்தை ஓட்டுகின்றோம், அஞ்சல் துறையில் வேலை பார்க்குறோம், இன்னும் இருக்கக்கூடிய ஐடி துறைகளில் போய் பாருங்க, ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஏன் ஏன் அவங்க தான் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்வாங்க, ஏற்று கேள்வி கேட்க மாட்டாங்க. அதனால பல்வேறு துறைகளில் இன்னைக்கு பெண்கள் வந்துட்டாங்க. உங்களுக்கு இன்னும் என்னதான் வேணும்? முதல் மதிப்பெண் நீங்கள் தான் எடுக்கிறீங்க, டிஎன்பிசி எக்ஸாமை நீங்கள் தான் அதிகமாக பாஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்னும் என்னங்க வேணும்? உள்ளாட்சி துறைகளில் 50 விழுக்காடு கொடுத்துட்டாங்க, சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் 33 விழுக்காடு வந்துட்டீங்க, இன்னும் என்னதாங்க கேட்குறீங்க அப்படின்னு ஒரு தரப்பு இன்று வரை பெண்களை எதிர்த்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, பேசுவதற்கு திராணியற்ற ஒரு கூட்டமாக 1000 ஆண்டு காலம் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்களா? எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதற்கான அனைத்து கட்டுப்பாடுகளும் அங்கே விதிக்கப்பட்டது. உடல்நிலை சரியில்லாத வயதான மூதாட்டியின் ஆசை என்று 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி மனைவியாகி போனாள் அல்லவா? இன்று வரை அது நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? எங்க பெண்கள் இங்கு பேசிவிட முடியும்? இதை என்னால் செய்ய முடியும், இதை என்னால் செய்ய முடியாது என்று எந்த பெண்ணாவது தன்னை வரையறுத்துக் கொள்வதற்கான, தக்க வைத்துக் கொள்வதற்கான சூழல் இன்று வரை இருக்கிறதா? ஒரு கணவர் சொல்றாரு, நாங்கள் வந்து பெண்களுக்கான எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துட்டோங்க, என் கிரெடிட் கார்டே அவங்க தான் வச்சுருக்காங்க. அந்த அம்மாவும் சொன்னாங்க, எங்கள் கிரெடிட் கார்டை தொலைச்சிவிட்டங்க, போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு. அவர் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க, ஏங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டீங்க, இந்த கிரெடிட் கார்டை திரும்ப வாங்கி கொடுங்க. அவர் ஒன்றை விட திருடன் கம்மியாக தான் செலவு பண்ணுறான், அதனால தான் நான் கொடுக்க மாட்டேன்றேன். அந்தளவுக்கு நாங்கள் பெண்களுக்கான சரி சமய பங்கீட்டையும் நாங்கள் கொடுத்துட்டோம். செலவு ஃபுல்லாக நீங்கள் தான் பார்க்குறீங்க, செலவு ஃபுல்லாக அவங்க தான் பார்க்குறாங்க, கணக்கு யாருக்கு வாங்குறா? அப்போ இங்கே பெண்களுக்கான போற்றுதலும் சரி தூற்றுதலும் சரி அளவீடை நிர்ணயிப்பதும் ஆண் சமூகம்தான். எனக்கு இங்கே பார்த்ததில் ஒரு பெருமகிழ்ச்சி, நான் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதில் எனக்கு உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி என்னவென்றால், இந்த இடத்தில் தலைமை உரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய அண்ணன் ஜெனிஃபர் அண்ணன் அவர்கள் இதுவரை மேடையில் அமரவே இல்லை. பெண்களுக்கான இடம்தான் இது என்று சொன்னார். நான் நிறைய ஊர்களுக்கு போயிருக்கேன், நிறைய கட்சிக்காரங்களும் சரி, நிறைய ஊர்களும் சரி, நிறைய மேடைகளும் சரி, ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி கௌரவிக்கிறது, சால்வை அணிவிக்கிறது அப்படிலாம் இருந்ததுன்னா ஒரு பெண்ணை கூப்பிடுவாங்க, இங்கே வாங்க, இவங்களுக்கு வந்து போத்தி, ஏன் நாங்கள் என்ன ஒதுக்கப்பட்டவர்களா, ஏன்னா தள்ளி வைக்கப்பட்டிருக்காங்கம்மா, எங்களை தொட்டா தீட்டா, ஏன் இவங்க என்ன நிராகரிக்கப்பட்ட ஒரு இனமா, ஏன் நீங்கள் போத்துனா ஆகாதா? உண்மையிலே அதான் நினைக்கிறேன் நான். அதை நான் சொன்னால் நல்லா இருக்காது, நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும். உண்மையிலே அப்படித்தான். அவர்களை சரிவர, ஏன் நமக்கு சமமானவர்களாக ஏற்றுக்கொள்ள மனம் வருவதில்லை. மாறாக அண்ணன் பவுல்ராஜ் போன்ற ஆட்கள் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் நான் பெருமை கொள்ள, ஒரு ஊருக்கு நான் போனேன், அந்த இடத்துல பெண்களே இல்லை, நான் ஒருத்தி மட்டும் தான் நிற்கிறேன். எனக்கு சால்வை போத்துறதுக்குன்னு ஊர் உள்ள போய் ஒரு அம்மாவை கூப்பிட்டு வராங்க. நான் சொன்னேன், நீ போத்துனா நான் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா எனக்கு போத்தவே போத்தாத, இல்லை கையில் கொடுப்பாங்க, எதுக்கு தர்றீங்க இதை, பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறோம் இதென்ன பேசுகிறீங்க அங்கே, அப்புறம் எது கையில் கொடுக்குறீங்க? அப்போ உளவியலாகவே மனதிற்குள் நம்மோடு இணையாக, நம்மோடு துணையாக, நம்மோடு உறுதியாக ஒருத்தி நிற்கிறாள் என்பதை கூட இந்த பொது சமூகம் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதை உடைப்பதற்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு பாட்டு செய்தான் என்றால் அவன்தான் பாரதி. அவனுக்கு தெரியும், சிவபெருமான நினைச்சு அவன் கவிதை எழுதவே இல்லை, பராசக்தியை தான் எழுதிச்சான். ஏன்னா சக்தி வாய்ந்தவள், ஆற்றல் வாய்ந்தவள் பெண் என்று பாரதிக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் பெண்மை வாழ்க கூத்திடுவோமடா என்று பாடினான். ஆனால் இன்றைக்கு இந்த சமூக கட்டமைப்பே எப்படி இருக்கு? நான் எழுதிட்டு வந்த எதையுமே படிக்கல, நானும் எதை தேடி பார்க்கலான்னு பார்க்குறேன், ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. இல்லை எது எங்கே எழுதி வச்சிருக்கேனே தெரில.
எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. எழுதி வச்சாலே படிக்க வராது, மனப்பாடம் பண்ணாலும் மறந்து போயிடுவேன். உண்மையில் சொல்லப்போனால் பாரதியினுடைய அண்ணன் சொல்லிட்டாங்க, பாரதி ஒரு கால கண்ணாடி என்று நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னோன்னே சரி எப்படியாவது பாரதியை பற்றி படிப்போம்னு காலையில் உட்கார்ந்தேன். எதை எடுத்து தேடுவது, எதை பேசுவது, எந்த கருத்துக்கு எந்த கவிதையை சுட்டுவது என்றே என்னால் கண்டுபிடிக்க முடியலங்க. காரணம் என்னவென்றால் அவன் எல்லா வரிகளிலும் அறம்பொருள் இன்பமா சொல்லி இருக்கிறான், கல்வி செல்வம் வீரமா சொல்லி இருக்கிறான். அனைத்தையும் கடந்தவன் பாரதி என்பதற்கான அர்த்தத்தை போதித்து விட்டான். உண்மையிலே நான் இவ்வளோ கவிங்க அவங்க படித்த மாதிரி எனக்கு வரி வரியா அப்படி லைன் பை லைனெல்லாம் எனக்கு கவிதை எழுத வராது. ஆனாலும் சொல்லுகிறேன், கவிதை என்ற சொல்லுக்கு பதமே பாரதி தான் என்று. தமிழிடம் அவன் சொல்லுகிறான். அந்த காணி நிலம் வேண்டும் என்ற பாட்டில் கடைசியாக ஒரு வரி சொல்லுகிறான். அதான் பிரச்சனை, எங்கே எழுதி வச்சேன்னே தெரியல. இங்கே பாருங்க, காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கே கேணி அருகினிலே தென்னை மர கீற்று இளநீரும் 10-12 தென்னை மரங்கள் அதன் பக்கத்திலே வேண்டும், நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும், அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும், என் பாட்டு கலந்திடவே ஒரு பத்தினி பெண் வேண்டும், எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும், அந்த காட்டு வெளியினிலே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும். என்ன வேலை பார்க்க சொல்றாரு பாருங்க. யார? தமிழ்த்தாயே, பராசக்தியே. அடுத்த வரி தாங்க முக்கியமான வரி. என் பாட்டு திறத்தாலே இவை அனைத்தையும் பாலித்திட வேண்டும் என்று தன்னையே இறைவனாக வடிக்கும்படியான வேண்டுதலை ஒருவன் வைக்கிறான் என்றால் எவ்வளவு திராணி வேண்டும். இந்த இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட போது இந்த ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து எவனும் கேள்வி கேட்காத சூழ்நிலையில் தன் பாட்டால் தன்னுடைய கவிதை நயத்தால் தமிழால் கொட்டி கொட்டி தீர்த்து அத்தனை பேரையும் தட்டி எழுப்பியவன் பாரதி. அதனால்தான் அவனை பாட்டுக்கு ஒரு கவிஞன் என்றோ கடந்து விட முடியாது, தமிழர் குலம் தலை தேடி கொண்டிருந்த தலைவன் என்றோ கடந்து விட முடியாது, இந்த பாரத தேசத்தின் படைத்தளபதி என்றோ கடந்து விட முடியாது, தமிழனுடைய தவப்புதல்வன் என்று சொல்ல வேண்டும் என்று ஒரு கவிஞன் சொன்னான். அதற்கு தகைசால் தலைவனாக இருந்தவன் பாரதி. எனக்கெல்லாம் பெரிய வருத்தம் என்னவென்றால், பாரதி வளர்ந்த இந்த நாட்டில்தான், பாரதி பேசிய இந்த மண்ணில்தான் இன்று வரை பெண்களுக்கான சுதந்திரம் முழுமையாக வழங்கப்படவே இல்லை. நீங்கள் ஒட்டுமொத்த தலைமையை எடுத்து பாருங்களேன், எத்தனை துறைகளில் சாதித்த இடங்களில் பெண்கள் இருந்தாலும் கூட 4-5% பெண்கள் தான் தலைமை இடத்தில் இருக்கிறார்கள். ஆட்டி படைப்பவர்கள் அத்துணை பேரும் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். இந்த பொது சமூகம் ஒரே ஒரு இனத்துக்காக போராட வேண்டும் என்றால் அது பெண் இனத்திற்காகத்தான் போராட வேண்டும். இன்று வரை கிராமப்புறங்களில் மாதவிடாய் நாள் என்றால் 3 நாட்கள் தனியாயிரு என்று தள்ளி வைக்கிற சமூகத்துக்கு மத்தியில், அது தீட்டு என் வீட்டு உள்ளே வராது என்று சொல்லுகிறவர் மத்தியிலும் கூட நாம் உழன்று கொண்டிருக்க வேண்டிய உண்மையிலேயே ஒரு அடிமை சமூகம் பெண். நீங்கள் சம்பாதிக்கலாம், ஆனால் சம உரிமை பேசக்கூடாது. நீங்கள் சமையலறையில் தான் இருக்க வேண்டும். இங்கே பேசும்போது கூட சொன்னாங்க, பெண்களை சமநிலைப்படுத்தலை, பெண்களை பெருமைப்படுத்தலாம், எங்களுக்கு வீட்டில் சோறு கிடைக்காது என்று. சோறு என்றால் பெண்கள் தான், சமையலறை என்றால் பெண்கள் தான். ஏன் உங்களுக்கு கரண்டி பிடிக்க தெரியாதா? உங்களுக்கு எது மல்லிப்பொடி எது காரப்பொடி என்று தெரியாதா? உங்களுக்கு வெந்தய சீரகம் எது என்று தெரியாதா? உங்களுக்கு கடுகு தெரியாதா? காய்ந்த மிளகாய் தெரியாதா? வடச்சட்டி தெரியாதா? எண்ணெய் தெரியாதா? அரிசி தெரியாதா? காய்கறிகள் தெரியாதா? ஏன் சமைக்க மாட்டீங்க? புரியல. எதுக்காக? படித்து விட்டு அவர் ஹோட்டலில் வேலை செய்வார், வீட்டில் செய்வாரா? வீட்டில் வந்து ஒரு தேநீர் போட்டு கொடுக்க வேண்டும் என்றாலும் அவர் மனைவி தான் செய்ய வேண்டும். அந்த அம்மாவும் வேலைக்கு போவாங்க. நான் ஒரு நாள் பார்த்தேன், சொன்னால் சில பேருக்கு வருத்தமாக கூட இருக்கலாம், நான் சொல்கிறேன். ஒரு பெண்ணினுடைய உடையை துவைத்து வச்சுட்டாங்க. அதை எடுத்து வெளியில் காய போடுவதற்கு அவரோட உடையெல்லாம் எடுத்து போட்டார். அவரோட பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டார். அந்த அம்மாவினுடைய ஒரு புடவை அந்த வாளியிலேயே இருக்குது, அவர் எடுத்து போடலை. அது வந்து கேட்கும்போது அவர் சொன்னாராம், இந்த புடவையை எடுத்து போட்டால் என் கௌரவம் என்னவாகுது? ஏன்னா அவரோட மொத்த கௌரவமும் அந்த புடவையும் பக்கெட்டுக்குள்ளேயும் தான் இருக்குது. ஆமாங்க, அந்த புடவையை எடுத்து காய போட்டால் என் கௌரவம் என்னவாகும் என்றால், உங்களுடைய உள்ளாடையை துவைக்கின்ற பெண்களுடைய கௌரவம் என்ன ஆனது? என்றைக்காவது அதற்கான மரியாதையை கொடுத்துருக்குறோமா? சம பங்கீட்டை வழங்கி இருக்கிறோமா? நம் வீட்டில்
பிறகு நாட்டில் எப்படி எதிர்பார்ப்பது? பல அடக்குமுறைகள். அது என்னங்க, குடிச்சிட்டு வந்து ஆண்கள் பெண்கள் அடிக்கலாம். என்னைக்காவது ஒரு பெண் குடிச்சிட்டு வந்து ஆணை தூக்கி போட்டு உதச்சா என்ன ஆகும் நிலைமை? என்ன ஆகும்? நீங்கள் தேக்கி வைத்திருக்கிற மொத்த கௌரவமும் வீழ்ந்து போகும். ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்கிறான் ஒருவன், ஆனால் அவமானப்படுத்தப்பட்டது யார் தெரியுமா? வெட்கி தலை குனிய வேண்டியது அந்த ஆண். தன்னுடைய வலிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வைத்திருந்த வலிமையை அவன் கட்டாயப்படுத்தி இருக்கிறான். ஆனால் இந்த அவமானம் யாருக்கானது? பெண்களுக்கானது. இந்த திணிப்பை கொண்டு வந்தது யார்? இந்த விடுதலை கனவைத்தான் பாரதி கண்டானா? ஏன் பெண்களுக்கான அறிவும் ஆற்றலும் கூடுதலாக இருக்கிறது என்று மிகப்பெரிய ஒரு வலிமையான ஆயுதம் என்று பெண்களை பாரதி நினைத்தான். அவன் உணர்ந்திருந்தான். அவன் பெற்றவளை பார்த்தான், மனைவியை பார்த்தான், சுற்றத்தாரை பார்த்தான். ஒரு பெண் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நினைத்திருந்தாள். நேர்கொண்ட பார்வைதான் ஒரு பெண்ணினுடைய வலிமை என்று புரிந்திருந்தான். நீங்க நேர பாருங்களேன், என்ன முறைக்கிற? எதிர்த்து பேசுற? இந்த மாதிரியான போக்குகள் இன்று வரை பெண்களை சாடிக்கொண்டே தான் இருக்கிறது. எதிர்த்து பேசக்கூடாது. யார் யாரை எதிர்த்து பேசக்கூடாது? ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மேலாளராக இருந்தால் கூட, சார் நீங்கள் செஞ்சது தப்பு சார், நீங்கள் இப்படி பண்ணியிருக்க கூடாது சார் என்று பேச முடியும். ஆனால் இங்கே பெற்றவரை எதிர்த்து பேச முடியாது. கூட பிறந்தவர் அண்ணனை எதிர்த்து பேச முடியாது. கட்டிய கணவரை எதிர்த்து பேச முடியாது. நாம் பெற்ற பிள்ளையே வளர்ந்து விட்டால் அவனை எதிர்த்தும் பேச முடியாத ஒரு சமூகம் உண்டென்றால் அது பெண்கள் தான். விருப்பப்பட்ட உடை அணிய முடியாது, விருப்பப்பட்ட வண்ணத்தை தேர்ந்தெடுக்க முடியாது, விருப்பப்பட்ட பொருட்களை வாங்க முடியாது, விருப்பம் இல்லாவற்றை செய்ய முடியாது. இதுக்கு பேர் தான் சுதந்திரம் என்றால் அந்த சுதந்திரம் சாக்கடைக்கு சமமானது என்று சொன்னவன் பாரதி. உண்மையிலேயே பெண்கள் ஒருவனை தூக்கி கொண்டாட வேண்டும் என்றால் பாரதியை தூக்கி கொண்டாட வேண்டும். அவன் அன்றைக்கு நடந்ததை பேசல, இன்று வரை நடக்கிறதையும் சேர்த்து பேசினான். அதனால தான் பாரதி ஒரு கால கண்ணாடி. அவன் பிரதிபலித்து விட்டு சென்று விட்டான் எல்லாவற்றையும். நீங்கள் சுதந்திரமா பேசி இருக்கிறான், மரங்களுக்கு பாட்டா பேசி இருக்கிறான், மண்ணுக்கு பாட்டா பேசி இருக்கிறான், குயிலுக்கு பாட்டா பேசி இருக்கிறான், காக்கையிடம் சொல்லி இருக்கிறான், குழந்தைகளிடம் பாப்பாவிடம் சொல்லி இருக்கிறான். அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு, இவங்க கிட்ட சொன்னா மட்டும் தான் கேட்பாங்க, மற்ற யாரும் கேட்க மாட்டாங்க என்று தெரிந்து வைத்திருந்தார். இந்த உலகம் சுற்றி வருகின்ற உலகத்தினுடைய சூழல் என்னவாக இருக்கிறது? ஏன் பெண்மையை போற்ற வேண்டும்? ஏனென்றால் நாம் 1000 ஆண்டு காலம் மறுதளித்து விட்டோம் பெண்மையின் ஆற்றலை, பெண்மையினுடைய வரத்தை. பெண்மையவே 1000 ஆண்டு காலம் நீங்க எல்லா சூழலையும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெண்ணால் படையாள முடியும், ஒரு பெண்ணால் இந்த நிலத்தை காப்பாற்ற உயிர் கொடுக்க முடியும், ஒரு பெண்ணால் ஒரு வரலாற்று நகர்வுகளை செய்து முடிக்க முடியும், ஒரு பெண்ணால் பாடலை செய்ய முடியும், ஒரு பெண்ணால் கவிஞராக முடியும், ஒரு பெண்ணால் அனைத்தையும் செய்ய முடியும். சில விடயங்களில் ஆண்களால் செய்ய முடியாதை கூட பெண்கள் செய்ய முடியும் என்றால் அப்ப போற்றத்தக்கவளாக இருப்பவள் பெண் இல்லையா? இன்று அவள் என்னவாக பார்க்கப்படுகிறாள்? இன்றும் அந்த சூழல் வரும் என்று கருதியோ என்னவோ பாரதி அன்றைக்கே சொல்லிவிட்டு போனால் ஆணும் பெண்ணும் சமம் என்று. இன்னைக்கே அரசியலுக்கு 50 விழுக்காடு போராடுறோம், அதுலேயும் உள்ளாட்சித்துறைகள் 50 விழுக்காடு கொடுத்தாச்சுன்னு மாறுதட்டிக்கிறோம். அந்த அம்மாவோட வேலையெல்லாம் இவங்க செய்கிறாங்க. சரி, அந்த கையெழுத்து கூட அந்த அம்மாவால் போட முடியாது. பல பேர் ஊராட்சித்துறையில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் கவுன்சிலருடைய கையெழுத்தை அவருடைய கணவர் போடுகிறார் என்றால் இதற்கு பேர் தான் சுதந்திரம், இதற்கு பேர் தான் விடுதலை. எங்கள் தலைவன் சொன்னான், பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலையே இல்லை என்று. உண்மையிலேயே மண்ணுக்கான விடுதலை இல்லை, பெண்களுடைய விடுதலை இல்லை என்றால் பெண்கள் போற்றுதலுக்குரியவர்கள் தான். அதை தாண்டி அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நமக்கு இணையானவர்களாக நாம் பார்க்கவே மாட்டோம். நம்ம சொல்லலாம், நான் வந்து ஃபெமினிஸ்ட்டுங்க, நான் வந்து பெண்களை வந்து ரொம்ப மரியாதையாக நடத்துவேன், ஏற்றம் கொள்ள செய்வேன், அவங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன். உண்மையிலேயே பெண்களுக்கு தெரியும் என்னுடைய வளர்ச்சிக்கு பின்னால் நிச்சயமாக ஒரு ஆண் இருப்பார் என்று அவரால் ஏற்றுக்கொள்ள முடியும், சொல்லவும் செய்வார்கள். ஆனால் 100ல் 1 ஆண் மட்டுமே தான் என் வளர்ச்சிக்கு பின்னால் என் மனைவி இருக்கிறாள் என்று சொல்ல உண்மையிலேயே அதுக்கான திறம்படைத்தவர்களாக இருக்கிறாங்க. சொல்லவே மாட்டாங்களே. இவங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பாங்க, இவங்களுக்கு சமைச்சு போடுவாங்க, நோய் நொடி வராமல் பார்த்துப்பாங்க, பொருளாதாரத்தை மேம்படுத்துவாங்க, எல்லாவற்றையும் செய்தால் கூட இவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவதற்கு கூட சிலருடைய மனம் கூசும்.
என்னைக்காவது நமக்காக இவ்வளோ செய்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு வந்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றது இல்லாமல் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும், மரியாதையாக நடத்தணும், அவங்களுக்கு சுயமரியாதை இருக்கும். அதுக்காவது நம்ம அவங்கள மரியாதையாக நடத்தணும் அப்படின்னு நான் நடத்தியவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை? உனக்கெல்லாம் என்ன தெரியும்னு கேட்குற கேள்வி தான் நான் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கெல்லாம் என்ன தெரியும்? இன்னொன்று வச்சுருப்பாங்க, நான் வெளியில் போயிட்டு வரேன், எனக்கு 1000 டென்ஷன்ஸ் இருக்கும் சொல்லுவாங்களா? எல்லாரும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை, நான் வெளியில் போயிட்டு வரேன், எனக்கு 1000 டென்ஷன்ஸ் இருக்கும். வீட்டில் நீங்கள் பெற்று வச்சுக்கிறத மேய்க்கிறதுக்கு நீங்கள் வெளியில் சந்திச்சுட்டு வர டென்ஷன்லாம் 10% கூட இருக்காது. ஆமாவா இல்லையா? ரொம்ப வேண்டாம், ஒரு நாள் அந்த அம்மா இல்லாமல் நீங்கள் உங்களோட குழந்தைகளை வச்சு மேய்ச்சி கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தலைவணங்கி வணக்கத்தை சொல்கிறேன். ஒரே ஒரு நாள் உணவுலாம் நீங்களே தயாரித்து நீங்களே அவங்கள பார்த்துக்கணும். ஒரு 2 வயசு குழந்தை, ஒரு 6 மாத குழந்தை விட்டுட்டு போகிறோம், பார்த்துக்குங்க, முடியாது. ஆனால் இத்தனையும் கட்டி ஆண்டு அந்த குழந்தைகளையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் செஞ்சு எல்லாவற்றையும் சரி செய்து வைத்திருக்கக்கூடிய பெண்களை நாம் மதிப்பிடுவது எப்படி? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அரசியல் பொதுவெளின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னை பேசும்போது சொன்னாங்க, ஏதோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்து இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள திருமுல்லை வாசல் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்த பிள்ளையம்மா நான், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி நான். அந்த மாதிரி ஒரு குறு கிராமத்தில் ஒரு கடலோர மக்களிடையே பிறந்த ஒரு பிள்ளையாக இருந்து இந்த பொது சமூகத்துக்கு வந்து ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் ஒரு பிள்ளை நிற்க வேண்டும் என்றால் எத்தனை அடக்குமுறைகளை, எத்தனை ஒடுக்குமுறைகளை சந்தித்து ஒரு பெண் வர வேண்டும் என்ற சமூக சூழல் இருக்கிறதா இல்லையா? எனக்கு ஒரு 8லேருந்து 10 வயது இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரினுடைய திருவிழா. இப்போ நிறைய இந்த திருவிழா பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. இந்த அன்றைக்கி பட்டிமன்றம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி, எல்லாரும் உட்காந்துருக்காங்க, இருக்கை போட்டு ஒரு சில பேர் அமர்ந்திருக்காங்க, ஆண்கள் எல்லாம். இப்போ நான் போய் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கேன், எனக்கு கால் வலிக்குது. எங்கள் அப்பா கூட இருக்கார். அப்பா எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு. எங்கள் அப்பா சொன்னார், அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, எதுக்கு உங்கள் அப்பா கிட்ட சொல்கிற, உட்கார வேண்டியது தானே அப்படின்னு. நீங்கள் எல்லாம் இருக்கையில் சேர் போட்டு உட்காந்துருக்கீங்க, நான் மட்டும் எதுக்கு வந்து கீழே உட்காரணும்னு எனக்கு மனசுக்குள்ளே இப்போ ஒரு கேள்வி. அவங்களுக்கு என்னென்னா, பெண் பிள்ளை கீழே உட்காரதுல என்ன தப்பு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி. நான் எங்கள் அப்பாவை பார்த்தேன், எங்கள் அப்பா என்னை பார்த்தார். சற்று நேரத்தில் எங்கள் அப்பாவை காணும். நான் நின்றுக்கிட்டே தான் இருக்கேன். எங்கள் அப்பா சுத்தமாக படிக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர் பள்ளிக்கூடம் பக்கமே போகல. கொஞ்ச நேரத்தில் வீட்டில் போய் ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்தார். உட்காருமா நீ அப்படின்னார். நான் உட்கார்ந்த பிறகு நல்லா உட்கார். எங்கள் அப்பா எனக்கு உண்மையிலேயே அன்றைக்கி ஒரு பெரிய பாரதி மாதிரி தான். இந்த இடத்தில் நான் பார்த்தது இங்கே இப்படி தான் கற்பிக்கப்படும். அதை உடைத்தெறிவதற்கான ஒரு ஆட்களாகத்தான் இப்படி படை திரண்டு வருவாங்க. இது பாரதியின் அறைகூவலாக கூட இருக்கலாம் என்றுதான் கருத்தில் தோன்றியது. எனக்கு பேசும் முன்னால் பேசினவங்க சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் நவீன பாரதியாக மாறுங்கள். பாரதியே நவீனமானவன் தான். எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த உலகம் அவமானத்தை அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் பாஞ்சாலி சபதத்தில் பாரதி குறிப்பிட்டிருந்ததை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கர்ணன் உங்க எல்லாருக்கும் தெரியும். கர்ணனுடைய கதாபாத்திரம் உங்க எல்லாருக்கும் தெரியும். மகாபாரதத்தில் சொல்லப்பட்டது வேறு, பாஞ்சாலி சபதத்தில் சொல்லப்பட்டது வேறு. கர்ணன் அவருடைய குலம் என்னவென்று தெரியாது, ஒரு தாழ் குலத்தில் பிறந்தவன் என்று அவர் இவங்க கூட நடக்கக்கூடிய அந்த வில்வித்தை போட்டியில் பங்கு பெற வரும்போது துரோணாச்சாரியார் சொல்றார், எப்பா இது சத்திரியர்களுக்கான சண்டை, நீங்க இங்க வந்து சண்டை போடக்கூடாதுப்பா, உனக்கு நீ தேரோட்டி மகன், நீ தாழ் குலத்தில் பிறந்தவன், நீ வரக்கூடாது. உடனே தர்மன் சொல்றார், இங்க இருந்து கிளம்பு. அர்ஜுனன் சொல்றார், அதான் போக சொல்லிட்டாங்கல்ல, போக வேண்டியதானே அப்படின்னு. நகுலன் சகாதேவன்களும் அதே போல் சொல்றார். பீஷ்மரும் அதே வார்த்தையை சொல்லுகிறார். மேலிருந்து ஒரு குரல் வருது. துரியோதனுடைய மாமா சல்லியன் அங்கேருந்து கை கொட்டி சிரிக்கிறார். டே தேரோட்டி மகனே, நீ எல்லாம் இந்த இடத்துக்கு சண்டைக்கு வரக்கூடாது, கிளம்பு என்று. உண்மையிலே கர்ணன் கலங்கி போனான். அவன் அறிவோ வீரமோ கொடையோ எவற்றையும் பாராமல் அவன் எந்த குலத்தில் பிறந்தான் என்பதற்காக நிராகரிக்கப்பட்டான். இத்தோடு எல்லோரும் சொல்லிவிட்ட கதை முடிந்தது. ஆனால் அந்த இடத்தில் ஒரு குறிப்பு வரைகிறான். என்ன அருமையான சொல் பாருங்கள். ஒரு கட்டத்தில் துரியோதனன்
பீஷ்மர் படுத்த படுக்கை ஆயிட்டார். துரோணாச்சாரியார் ஒரு பக்கம் போயிட்டார். படைத்தலைவனாக ஏற்றுக்கொண்டு நடத்த ஆள் இல்லை. பீஷ்மருடைய அறிவுரைப்படி கர்ணனை போய் கூப்பிடுறார். கர்ணன் ஒன்னே சொல்றார், நான் படைத்தலைவதெல்லாம் வரமாட்டேன்ப்பா, நான் வரமாட்டேன். அப்படி நான் வருவதாக இருந்தால் ஒரு நிபந்தனை என்று வைக்கிறார். என்ன நிபந்தனை? எனக்கு சல்லியன் தேரோட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். துரியோதனுடைய மாமா சல்லியன் எனக்கு தேரோட்ட வேண்டும் என்று. சல்லியன்ட்ட போய் துரியோதனன் கேட்கிறார், எப்பா கர்ணனுக்கு நீ நான் ஒரு தேரோட்டியின் மகனுக்கு நான் தேரோட்டுவதா என்று சல்லியன் அதை மறுக்கிறார். அப்போது துரியோதனன் சொல்றார், கிருஷ்ணர் பெரியவரா அர்ஜுனன் பெரியவரா? இல்லைங்க, கிருஷ்ணர் தான் பெரியவர். கிருஷ்ணன் தேரோட்டுகிறார் என்றால் அந்த இடத்தில் உன்னை வைக்கிறேன் மாமா என்று சல்லியனை வரவைத்து விட்டார். தேரில் ஏறி அமர்கிறார் கர்ணன். சல்லியன் தேரை ஓட்டுகிறார். நான் எந்த திசை நோக்கி செல்ல வேண்டும் என்று கேட்கிறார் சல்லியன். கர்ணன் சொல்கிறார், நல்வழி நோக்கி பாயுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு சிரிப்பு சிரித்தான். சல்லியன் தலை குனிந்து போனார். நீ எதை அவமானமாக கருதுகிறாயோ அதை சரி செய்வதற்கான ஒரு நாள் வரும், அதற்காகவும் காத்திரு என்று சொன்னான் பாரதி. இந்த இது மாதிரியான கோட்பாடுகளை மனிதனுடைய வாழ்வியலுக்கும் தத்துவத்திற்கும் தடையாக இருந்த அத்துணை நிகழ்வுகளை உடைப்பதற்கான ஆகப்பெரும் பொக்கிஷம்தான், வரம்தான் பாரதி. இன்று வரை அந்த வாழ்க்கை நமக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் எல்லாரும் நூலருந்த பட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பாரதி தான் சொன்னார், என்றைக்கு நூலருந்த பட்டமாக இருந்தாலும் ஒரு நாள் நீ வான் நோக்கி பறப்பாய், உன்னை யார் விமர்சனம் செய்கிறார்களோ அவர்கள் உன்னை நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் என்று சொன்னவன் பாரதி. நம்ம அப்படித்தான். நீங்க சும்மாவே இருந்தீங்கனாலும் பேசுவாங்க, ஏதாவது பேசுனீங்கனாலும் பேசுவாங்க. இந்த சமூகமே அப்படித்தான் கட்டமைக்கப்படும். அவதூறுகள் மட்டும்தான் சிலருடைய ஆத்ம நிலையாகவே இருக்கிறது. அப்படித்தான் அள்ளி தெளிப்பாங்க. ஏன்னு கேளுங்களேன், இங்கேருந்து ஒன்வே போகும், அவ்வளவுதான், வேற எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் இதை அடையாளப்படுத்தி தனக்கான விதையாக மாற்றிக்கொள்கின்ற உரமாகவும் மரமாகவும் எவன் திகழ்கிறானோ அவன்தான் நீண்ட நெடிய பயணத்தை தொடர்ந்து போகிறான். ஒரு கதை சொல்லுகிறேன். ஒரு அரசன் துறவிகளுக்கெல்லாம் உணவளிப்பான். அப்போ அவன் அதை ஒரு பண்பாகவே வச்சிருந்தான். ஒரு நாள் அந்த அவங்களுக்கு உணவளிக்கக்கூடிய உணவை எடுத்துக்கிட்டு போகும்போது ஒரு பருந்து வானில் பறந்து போகுது. அது காலில் ஒரு விஷம் வாய்ந்த ஒரு பாம்பு இறந்துருச்சு. ஆனால் கழுகினுடைய காலில் இருக்குது. இவர் எடுத்துகிட்டு போகும்போது அந்த உணவு சட்டியில் அந்த பாம்பினுடைய விஷம் விழுந்துருது. அது மன்னர் பார்க்கலை. இங்கேருந்து கொண்டு போய் துறவிகளுக்கு கொடுத்தார். அதை சாப்பிட்ட துறவி இறந்து போயிட்டார். இந்த பாவம் யாரை சேர்ந்தது? சித்திரகுப்தனுக்கும் யமனுக்கும் சண்டை நடக்குது. ஐயா, இந்த கணக்கை நான் யார் பாவ கணக்கில், யார் கர்ம வினையில் எழுதுறது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை. சொல்லுங்க, இதில் யார் பாவம் செய்தவர் என்று? பாம்பு தான். பாம்பு தான் செத்து போச்சுங்களேன்னு. உண்மையில் சித்திரகுப்தனுக்கு ஒரு பெரிய தவிப்பு. பிறகு அதை சார்ந்து இன்னொரு சம்பவம் நடக்குது. ஒரு துறவி மறுபடியும் மீண்டும் அந்த வழியாக ஒரு துறவி வருகிறார்கள். அங்கே ஒரு காய்கறி விற்கிற அம்மா இருக்காங்க. இந்த கணக்கை எதில் எழுதுறதுன்னு சித்திரகுப்தன் குழம்பி போயிருக்கார். யமன் சொன்னார், கொஞ்ச நாள் காத்திரு, உனக்கே தெளிவு பிறக்கும் என்று. அப்போ அந்த வழியாக வந்த துறவி இந்த காய்கறி அம்மாட்ட கேட்டாங்க, இங்கே ஒரு மன்னர் இருக்காராமே, அவர் துறவிகளுக்கெல்லாம் உணவளிக்கிறாராமே, அவர் வீடு எங்கே இருக்குது, அந்த அரண்மனை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அங்கே போங்க, ஆனால் அங்கே போகிற துறவியெல்லாம் அவர் கொன்னுடுவாராம், விஷம் வச்சு கொன்னுடுவாராம் அப்படின்னு இந்த காய்கறி விற்கிற பெண் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சித்திரகுப்தனை திரும்பி யமராஜன் பார்க்குறார். உங்களுக்கு புரிந்ததா? இப்போ யாருடைய கணக்கில் அது எழுதப்படும்? ஏன்னா அவதூறு பேசியதால், தெரியாத ஒரு விஷயத்தை கற்பித்ததனால் அதனுடைய வினை பயனை அவர்கள் தான் அனுபவிக்க வேண்டும். தவறாக யாரையும் சொல்லிவிடவே கூடாது என்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நாம் மனதில் வைத்து கொள்ளவே வேண்டும். ஏன்னா ஒருவனை வாழ்த்துகிறாய் என்றால், இத்தனை பெண்களை இங்கே உட்கார வைத்து பேசுவதற்கான காரணம் என்ன? அவங்க கவிதை பாடுவாங்கன்னு அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஏன் ஒரு மேடை ஏற்றி அவர்களுடைய புகழாரம் சூட்டுகிறார்கள் என்றால், அவர்களை ஊக்குவிக்கின்ற உரமாக அது பயன்படும் என்றுதான். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வதற்கான
ஒரு ஒரு சின்ன விடயம்தான் இந்த கதை. நீங்கள் வெல்வதற்கான வழியை காட்டினால் அவள் வென்று முடிப்பாள், நீங்கள் கொல்வதற்கான வழியை காட்டினால் அவள் கொன்றும் முடிப்பாள். அவ்வளவுதான் பெண்மை. பாரதி ஏன் ஒரு கால கண்ணாடி? பெண்கள் அந்த கால கண்ணாடி எப்படி பார்க்கிறார்களோ அப்படித்தான் பரிணமிக்க செய்வார்கள். ஆண்களும் அடுத்த தலைமுறை எப்படி அந்த கால கண்ணாடியை பார்க்கிறதோ அது போன்ற வாழ்வியலை செய்வார்கள். அவ்வளவுதான். அதனால்தான் அவன் ஒரு கால கண்ணாடி. இந்த வாழ்க்கை நெறிமுறைகள் அத்தனைகளையும், தத்துவங்களையும், கோட்பாடுகளையும், அரசியல் நிலைப்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தவன் என்று எளிய தமிழில் குறிப்பிட்டவன் பாரதி. காலம் கடந்து 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 போனாலும் இன்று வரை அவன் பாடல் ஒலித்து கொண்டே இருக்கிறது, நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோமே. அத்துணை சிறப்பு வாய்ந்த பாரதியை கொண்டாடுவது என்பதே மிகப்பெரிய பெருமை. இங்கே நிறைய பெண்கள் அமர்ந்திருந்த போதும் சரி, அண்ணன் சொன்னாங்க நான் பெருசாக படிக்கலை அப்படின்னு. நான் முதல் முறையாக அவருடைய தமிழ்ச்சங்க அலுவலகத்துக்கு சென்ற போது அவரை சுற்றி புத்தகங்கள் தான் இருந்தது. எல்லாம் தமிழாய்ந்த அறிஞர்களுடைய புத்தகங்களாக இருந்தது. அதில் எனக்கும் ஒன்று கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிந்து படிப்போ அதை அதாவது கல்வி கற்றல், பள்ளி கல்லூரிகளில் போய் கல்வி கற்றல் என்பது நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், ஸ்காலர், அது ஒரு ஸ்காலர், நம்ம அதிகமாக படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், கேட்டுக்கிறோம், அதை பற்றி நான் ஸ்காலர் பண்ணியிருக்காங்க, ஸ்காலர்ஷிப் அப்படின்னு. ஆனால் இப்போ ஸ்காலர்ஷிப் வேற என்ன? இப்போ யார் உண்மையிலேயே அவங்களுக்கான கல்விக்கான உதவித்தொகை பெறுகிறத போய் ஸ்காலர்ஷிப்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே ஸ்காலர் அப்படிங்கிறது அதிகப்படியான கல்வியை அல்லது அறிவுத்திறனை, படிப்பினை ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் ஸ்காலர். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கோட்பாடுகளும் கல்வியும் நடைமுறையும் ஒரு கட்டத்திற்கு மேல் மனிதனை பக்குவப்படுத்துகிறதா என்றால் இல்லை. இன்னைக்கு நாம் நிறைய செல்ஃபோனுக்குள்ளே முழுகிட்டோம். சொந்த பந்தங்களை கூட நாம் கவனிக்கிறதில்லை, உறவுகளை கொண்டாடுவதில்லை, உறவுகளை பேணுவதில்லை, மனிதனோடு மனிதன் மனம் விட்டு பேசுவதில்லை. நமக்கு வருத்தமோ துக்கமோ அல்லது மகிழ்ச்சியோ அதை பரிமாறிக்கொள்வதே இல்லை. சொன்னால் கௌரவம் போயிடுன்றாங்கங்க. எனக்கு முன்னால் பேசின ஒருத்தவங்க சொன்னாங்களே, ஆண்கள் அழுதால் அவங்க வீரம் குறைந்தவர்களாக ஆயிடுவாங்க. உங்கள் கண்ணீரில் தான் இருக்கிறதா உங்களுடைய வீரமும்? அழுத்தம் குறையும் ஐயா அழுதாள், மனதில் இருக்கிற வலி குறையும். நீங்க கைத்தட்டவே பயப்படுறீங்கல்ல, நீங்க அழகா மாறணும்னா கைத்தட்டுங்க, அழகாயிடுவீங்க, இளமையாயிடுவீங்க. இது உண்மையிலே ஒரு அறிவியல் நுட்பம். இது இந்த இடத்தில் நம்மளுடைய இளமைக்கான அல்லது தசைகளுக்கான அல்லது மகிழ்ச்சிக்கான அனைத்து நரம்புகளும் தூண்டப்படும். அதனால் நீங்கள் கை தட்டலாம். சுகர் வராதுன்னு அதுக்காவது தட்டுங்க. நீங்கள் வாழ்த்தும் போதும் சரி, நீங்க பாருங்களேன், எப்போ நீங்க தட்டுவீங்க? ஒருத்தரை பாராட்ட கை தட்டுவோம், வரவேற்க கை தட்டுவோம், ஊக்குவிக்க கை தட்டுவோம். எவனாவது ஒருத்தன் செத்து போயிட்டான்னு கை தட்டுவோமா? மாட்டோம் இல்லையா? நல்ல விடயங்களை கடத்துவதற்காக, நம் பாராட்டுதலை தெரிவிப்பதற்காக ஒரு செயலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் தமிழனுடைய அறம், மாண்பு அனைத்தும் நமக்காக கற்பிக்கப்பட்டது. அண்ணன் நிறைய புத்தகங்கள் சொன்னாங்க. 11 கீழ்கணக்கு, 10 பாட்டு, 8 தொகை, 11 மேற்கணக்கு நூல்கை, இன்னா 40, இனியவை 40, 1000 விடயங்கள் நமக்கு கடத்தப்பட்டிருந்தாலும் ஒரு செய்யுள் என்றால் அதுக்கு உரை தேவை. ஆனால் பாரதியின் கவிதைக்கு உரையே தேவையில்லை. அவனே உரை, அந்த எழுத்தே உரை. ஒருத்தன் சொல்றான் பாருங்க, ஒரு வரியை பாருங்க, மோதி மிதித்தடி பாப்பா, அவன் முகத்தில் உமிழ்ந்தடி பாப்பா. ஒரு கவிஞன் காரி துப்புன்னு சொல்லுவாங்களா? சொன்னவன் பாரு. ஏனென்றால் அவனுடைய பாட்டில் இருக்கிற தீ போல அவன் மனதிலும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருந்தது இந்த சமூகத்தின் மீதான பார்வை, இந்த சமூகத்தின் மீதான அக்கறை. ஒரு கவிஞன் எவற்றை வேண்டுமானாலும் எழுதி கடந்து விட்டு போயிருக்கலாம், 1000 காதல் கவிதைகளை எழுதி தள்ளிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் பள்ளிக்கூடத்திலே அவர் அப்படிதான் இருந்திருக்காரு. அவருக்கு கணக்கு சுத்தமாக வராது. தமிழில் அவருக்கு ரொம்ப ஆர்வம். கணக்கு வாத்தியார் ஒரு நோட்டை கொடுத்து இந்த கணக்கை போடுன்னு பலகையில் எழுதிட்டு போயிட்டார். அவர் எழுதி வச்சிருக்கார் தணல், புனல், அனல், சணல்னு எழுதி வச்சிருந்திருக்கார். என்னடா எழுதியிருக்கிற? தமிழ் படித்தா இந்த காலத்தில் வாழ முடியாதுடா நீ அப்படின்னு. தமிழ் படித்தால் வாழ முடியாது என்று சொன்ன ஆசிரியரையே பேதை என்று சொன்னவன் அவன். ஒரு வாத்தியாரை பார்த்து கேள்வி ஏற்ற முடியுமா? எனக்கெல்லாம் உண்மையிலே பெருமை. ஒரு தலைமை ஆசிரியருக்கு நம்ம விருது கொடுக்குறோம் அப்படின்றேன். எனக்கு என்னுடைய தமிழ் ஆசிரியரை நான் நினைவு கூறுகிறேன். மரியாதைக்குரிய உயர் திரு தலைமை ஆசிரியராக இருந்து தற்போதைக்கு ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய திரு குப்பசாமி அவர்களுடைய பாதம் பணிவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி.
உண்மையிலேயே தமிழ் மீதான ஆர்வம் எங்கு பிறந்தது என்றால் அவர் வாயிலிருந்து தான் பிறந்தது. ஒரு கம்பராமாயணத்தை வர்ணிக்கின்ற அந்த சொல் 6ஆம் வகுப்பில் நான் கேட்டது இன்று வரை என் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அத்துணை வர்ணனை, அத்துணை தூய தமிழ், அவ்வளவு தெளிவு, அவ்வளவு அர்த்தம், புரிந்து கொள்வதற்கான ஒரு தேடல் கூட இல்லாத அளவிற்கான தெள்ள தெளிவான எடுத்துரைத்து இயம்புவார். உண்மையிலேயே அது போன்ற ஆசிரிய பெருமக்களுக்கான சமர்ப்பித்தலும் விருது வழங்கலும் பாராட்டுதலும் தான் மிக உயரிய ஒரு பண்பாக நான் பார்க்கிறேன். அது இந்த இடத்துல மயிலாடுதுறை தமிழ் சங்கம் அதை செய்திருப்பது உண்மையிலேயே சால சிறந்த ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஏன்னா ஆசிரியர்களை இங்கே நமக்குள்ளே இருக்கிறவங்கள கௌரவிக்கவே மாட்டோம். அது நமக்கு பிடிச்ச வியாதின்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேர் அதை செய்யவே மாட்டாங்க. நம்முள்ள இருக்கிறவங்கள தேடி கொண்டாடுவது என்பது நமக்கு குறைந்து விட்டது. அப்படித்தான் பாரதி இருக்கும்போது யானை மிதித்து கொண்டதாக இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் பாரதி வறுமையில் தான் செத்தான் என்பதற்கான ஒரு வரியை கூட இதுவரைக்கும் சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் பாரதியினுடைய வரலாற்றை. உண்மையில் சொல்ல போனால் ரவீந்திரநாத் தாகூருக்கு கிடைக்கப்பட்ட நோபல் பரிசு கீதாஞ்சலிக்காக பாரதிக்கு கிடைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவன் ஹிந்தியில் எழுதியிருந்தால், அவன் தமிழில் எழுதியதாலே அவன் புறக்கணிக்கப்பட்டான். ஏன்? தமிழர்கள் அவனை கொண்டாட மறந்தார்கள். தமிழுக்காகவே வாழ்ந்து, தமிழுடைய வாழ்க்கைக்காகவே வாழ்ந்து, அந்த தமிழினத்திற்கான மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்தை விதைத்து இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற கனவை நெஞ்சோடு சுமந்து கொண்ட பாரதியை வறுமையால் பீடிக்க செய்து கொன்றது நாம் தான். எல்லாரும் ஒரு கதை கட்டிட்டு போறாங்க. அவன் எங்கு வாழ்ந்தான், எங்கு இருந்தான், எங்கு படித்தான், எங்கு பாடல் எழுதினான் என்று இதுவரை நாம் பாராட்டி கொண்டே இருக்கிறோம். அவன் எப்படி இருந்தான், எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தான் என்று யாரும் சொல்ல மறுக்கிறோம். இன்றைக்கு கொண்டாடுகிறார்கள் அரசு. ஆனால் அவன் வாழ்கின்ற காலத்தில் அவன் சிந்திச்சு பாருங்க, சமைக்க வச்சிருந்த அரிசி அது இல்லைன்னா ஒரு பிள்ளைங்க பட்னி. அந்த சூழ்நிலையும் கூட ஒரு காக்கை வந்து, ஒரு சிட்டுக்குருவி வந்து அந்த அரிசியை பொறுக்கியதனால் இருந்த அரிசியை சிட்டுக்குருவிகளுக்கு போட்டுவிட்டு பட்னியாக படுத்திருந்த ஒரு பாட்டு தலைவன் பாரதி. அவனுக்கு வறுமை என்றால் என்னவென்று தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கலைஞனை, அப்படிப்பட்ட ஒரு தமிழனை, அப்படிப்பட்ட ஒரு தலைவனை கொன்றது இந்த தமிழ் சமூகம். யார் யாரையோ தூக்கி கொண்டாடுறோம். ஒரு சில அமைச்சர்லாம் 1 லட்சம் கோடி வச்சிருக்காங்களானே. நான் ரொம்ப நாளாக யோசிக்கிறேன், பணமா எப்படி இது பேப்பர் காகிதமாக வச்சுருப்பாங்களா என்னங்கண்ணா? ஆனால் நினச்சி 1 லட்சம் கோடினா நான் எழுதுகிறேன் சைபர் 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 சைபர்னு ஒரு 12 சைபர் போட்டாலும் எனக்கு கணக்கே வரலங்க. எங்கே வச்சுருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, எத்தனை ஆண்டு காலம் இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க? அப்படியே இவர் சாப்பிடுவார், இவர் பையன் சாப்பிடுவார், பேரன் சாப்பிடுவார், அவ்வளவுதானே இவரால் பார்க்கவே முடியும். அதுக்கு பிறகு இவர் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பாரா? ஆனால் உன்னுடைய புகழ் வாழ வேண்டும் என்றால், 1000 ஆண்டு காலத்திற்கு முன் புகழ் பேசப்பட வேண்டும் என்றால், 144 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவன் பேசப்படுகிறான் என்றால் அவன் அள்ளி கொடுத்ததால் தான். அது பணமாக இருந்தாலும் சரி, பாட்டாக இருந்தாலும் சரி. தமிழ் அவ்வளவு அழகானது, அமிழ்தினும் இனியது தமிழ். அதை தாரை வார்த்தான் எல்லோருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நாம் பசியில் வாட விட்டு கொன்றோம் என்பதுதான் யதார்த்தம். எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவனை நாம் எடுத்து கூட பார்க்கவே இல்லை என்பதுதான் வருத்தம். இன்று பேசுகிறார்கள் பல அரசியல் தலைவர்கள், இன்று பேசுகிறார்கள். உண்மையிலேயே அவர்கள்லாம் என்ன சொல்வதுனே தெரியல. இன்றைக்கு அரசியல் எந்த சூழ்நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது சற்றும் கவனிங்க. நமக்கெல்லாம் என்ன தெரியுமாங்க, காலையில் எந்திரிக்கிறோம், பேப்பர் படிக்கிறோம், பால் வருது, தேநீர் போட்டு கொடுக்குறாங்க, அப்புறம் காலை உணவு, அப்புறம் வேலைக்கு போகிறோம், மதிய உணவு எடுத்துகிட்டு போகிறோம், அல்ல மதிய உணவு வீட்டில் வந்து சாப்பிட்றோம், அப்புறம் இரவு போகிறோம், வீட்டில் சின்னதாக ஏதோ சிற்றுண்டி கொடுக்குறாங்க, அதை சாப்பிட்றோம், மாலை ஒரு பால் கொடுக்குறாங்க அல்லது தேநீர் கொடுக்குறாங்க, குடிக்கிறோம், இரவு உணவு, ஒரு 10 நிமிடம் அங்கே இருக்கக்கூடிய இன்றைய சூழல் கதைகளை பேசுகிறோம், தூங்கி விடுகிறோம். இதற்கு பேர் வாழ்க்கை என்றால் பாரதி வாழ்ந்ததுக்கு பேர் என்ன, வள்ளுவன் வாழ்ந்ததுக்கு பேர் என்ன, தமிழுக்காக உயிர் நீத்த அத்துணை தலைவர்கள் வாழ்ந்ததற்கு பேர் என்ன? நாம் பொதுவெளியை கவனிப்பதில்லை, அரசை கவனிப்பதில்லை, அரசியலை கவனிப்பதில்லை, பொருளாதாரத்தை கவனிப்பதில்லை, அறிவியலை கவனிப்பதில்லை, விண்ணியலை கவனிப்பதில்லை. அடுத்த நாட்டுக்காரர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எதையும் கவனிப்பதில்லை. அது ஒரு செய்தி,
சொந்த மண்ணில் உங்கள் குடிகள் ஒருவன் இறந்து போனானே என்றால் அது செய்தியாக நாம் கடந்து போகின்ற இந்த சமூகத்தில் என்ன சொல்லி மாற்றுவது? உண்மையில் சொல்ல போனால் நான் அரசியலுக்கு வந்ததெல்லாம் காளியம்மாள் ஒரு அரசியல்வாதியாக ஆக வேண்டும் என்றில்ல, ஒரு அதிகாரமற்ற மக்களுக்கான அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக, இந்த நிலத்தின் குடிகளுடைய உரிமைக்காக நாம் குரல் கொடுத்தே ஆக வேண்டும் என்று தான் அனைத்தையும் கழட்டி வைத்துவிட்டு இந்த பொது சமூகத்தில் வந்து போராட வேண்டியிருக்கிறது. எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கும் கடமைகள் இருக்கு, எனக்கும் கடன் இருக்கு, எனக்கும் பொருளாதார தேடல் இருக்கு. அதை தாண்டிய ஒரு தேடல், இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த களத்திலிருந்து நிற்க வேண்டியிருக்கு. வாழ்வும் சாவும் மனிதனுக்கு ஒரு முறைதான். ஆனால் நீங்கள் வாழ்ந்துவிட்டு போன தடத்தை பதிக்க வேண்டும் என்பதற்கான கால கண்ணாடியாக எடுத்துக்காட்டாக இருப்பவன் பாரதி. வெறும் 39 ஆண்டு கால வாழ்க்கை. அப்படி இருந்தும் ஒருவன் பேச முடியும் என்றால், ஒருவனை பேச வைக்க முடியும் என்றால், அவனை அன்றி ஒரு பாடல் இயற்ற முடியாது என்பதை காட்ட முடியும் என்றால், அவன் எப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான் என்று பாருங்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் கவிதை, கரை புரண்டோடும் வெள்ளம், அப்படிப்பட்ட வார்த்தை வரிகளை தொகுத்து எழுதியவன் பாரதி. ஆனால் இன்னைக்கு நாம் அப்படி இருக்கமா? உங்கள் உள்ளத்தை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புங்க. சாலையில் கடந்து போகிறோம். உண்மையிலே என்னை பாதித்த செய்தியை சொல்கிறேன். நான் ஒரு தொடர் வண்டியில் நான் உட்காந்துருக்கேன். ஒரு சின்ன பிள்ளை ஒருத்தவங்க வந்து ஒரு சின்ன மிட்டாய் சாக்லேட் கொடுத்தாங்க. அதை வாங்கி உரித்து வாயில் வச்சுட்டு அந்த பேப்பர் அப்படியே கையில் வச்சுட்டே இருந்துச்சு. அவங்க அப்பா அப்போ தான் ஏதோ எடுக்கிறதுக்கு அந்த பக்கம் நகர்ந்தார். இந்த பாப்பா தொடர் வண்டியை விட்டு இறங்கிடுச்சு. இறங்கின பிறகு ஒரே பதட்டம், தொடர் வண்டி கிளம்ப தயாராகிடுச்சு. அவங்க அப்பா ஓடுறார், போய் உயிரை கையில் பிடிச்சிட்டு இறங்கி குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்து பலாரும் ஒரு அறை விட்டார். என்ன பண்ண நீ, எதுக்கு இப்போ வண்டியை விட்டு இறங்கின, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு. சற்று நேரத்தில் முடிஞ்சிருக்கும். ஒன்று அவர் பிள்ளையை தூக்கிட்டு வரும்போது கீழே விழுந்திருப்பார், ஏதாவது நடந்திருக்கும். அந்த பொண்ணு, அந்த குழந்தை சொன்ன ஒரு வார்த்தை, குப்பை தொட்டியில் தானப்பா போடணும், அங்கே இருந்த குப்பை தொட்டியில் போட போனப்பா நான். அப்போ நமக்கு ஒரு எண்ணம் தோணலை, நம்ம எத்தனை வாட்டி குப்பையை தூக்கி கீழே போட்டிருப்போம், அது நம்ம பைக்குள்ளே வச்சுருந்து ஒரு தொட்டியில் போய் போடாமல் விட்டுட்டோமே அப்படின்று. ஒவ்வொரு படிப்பினையும் ஒரு ஒரு இடத்தில் கொட்டி கிடக்கும். வாழ்க்கையும் அப்படித்தான். ஆனால் நாம் அதை மட்டுமே நகர்ந்தில்லாமல் இந்த மண்ணுக்கான சேவையும் ஏதாவது செய்யணும். இன்னைக்கு தமிழ் சங்கத்தில் இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா, தமிழை நேசிக்கக்கூடியவர்கள் இந்த அரங்கில் அமர முடியும். தமிழை சுவாசிக்கக்கூடியவர்கள் தான் இந்த அரங்கில் அமர முடியும். தமிழை தன் உயிரென கருதுபவர்கள் தான் இந்த அரங்கில் அமர முடியும். ஏன்னா இங்கே நிறைய பேர் மேடை என்றாலே நடனம் என்றாகிவிட்டது. அதிலும் குறிப்பாக பெண்களை நடத்துகின்ற விதம் இருக்குது தெரியுமா? இந்த மேடையெல்லாம் இன்னைக்கு அரசியல் கூட்டங்களில் ஒரு அரை நிர்வாண ஆடைன்னு தான் சொல்லணும். அதை ஒரு அரை ஆடையோடு பெண்களை ஆட விடுகிறார்கள். நீங்கள் பெண்களை பார்க்கின்ற பார்வை எப்படி இருக்கு? கவர்ச்சிக்கான பொருளா பெண்? ஏன் 4 ஆண்களை டவுசரை போட்டுட்டு ஆட விடுங்க. இப்போ என்ன மாதிரியான பார்வை இது? நீங்கள் அரசியல் விளம்பரங்களில், டிவி விளம்பரங்களில் பாருங்களேன். ஒரு நடிகர் வருவார். ஒரு நடிகர் வந்து வீட்டு சோத்தை உடைப்பார், இல்லைனா கதவை திறந்துட்டு உள்ளே வருவார். கழிவறையை எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அந்த வீட்டு பெண்ணுக்கு சொல்லி தருவார். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எந்த சேனல் திறந்தாலும் அந்த விளம்பரம் வரும். ஒரு கழிவறையை எப்படி சுத்தம் செய்வது என்று அந்த வீட்டு பொண்ணுக்கு யார், ஒரு நடிகர் வந்து சொல்லி தருவார். ஒரு பெரிய ஃபேமஸ் நடிகராக இருப்பார். அது வருஷ காலமாக அந்த அம்மா தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. அது எப்படி க்ளீன் பண்ணுன்னு ஒரு சொல்லித்தர வராரு பாருங்க. ஏன் அந்த வீட்டு ஆணுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கலாம்ல? கழிவறை சுத்தம் செய்வதென்றால் இந்த பெண் தான் சுத்தம் செய்ய வேண்டும். நீங்கள் பாருங்களேன், இதன் நிறம், இது சுவை, இது திடம். அந்த டீ போடுவாங்க பாருங்க, அது அந்த பொண்ணு தான் போடும். நீங்கள் சுட சுட மசாலா போட்டு இந்த குழம்பை சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு ஒரு விளம்பரம் இல்லை, அது அந்த அம்மா தான் செய்யும். தீபாவளி நேர பலகாரமாக இந்த எண்ணெயை பயன்படுத்தி அது அந்த அம்மா தான் செய்யும். நீங்கள் பல்பொடி விளம்பரத்திலிருந்து அனைத்துக்குமே பெண்கள் தான். அதுலேயும் பெரிய கொடுமை, இப்போ இடையில தான் நான் அதை பார்த்தேன், கைலி விளம்பரம். அதில் அந்த அம்மா கைலி வச்சு இட்ஸ் அ மாடர்ன், இட்ஸ் அ ஃபேஷன்ஸ் அப்படின்னு நிற்கிறாங்க. என்ன கர்மாந்திரம் இதுன்னு எனக்கு புரியவே இல்லை. என்றால் பெண் என்பவளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு எழுத்தாளனாக, ஒரு படைப்பாளனாக, ஒரு ஆக சிறந்தவர்களாக, ஒரு நிர்வாகத்திறன் உள்ளவர்களாக எந்த இடத்திலும் உங்களால் காட்ட முடியாதா?
ஒரு டைல்ஸ் விளம்பரம், அந்த பொண்ணு இங்கேருந்து போகிற ஏர்கிராஃப்டில் போய் அதை கீழே விழுந்து அது பெரிய ஒரு பலூனில் தொங்கி கையெழுத்து போடுது. நான் கூட ஏதோ பெரிய உண்மையிலே ஏதோ ஒரு பெரிய கம்பெனியினோட ஆடுன்னு பார்க்குறேன், ஒரு பெரிய நிர்வாகத்தினுடைய விளம்பரம்னு பார்த்தேன். கடைசியில் டைல்ஸ் விற்கிறது. டைல்ஸுக்கும் மேலே வானுக்கு என்னடா சம்பந்தம்? ஒன்றுமே புரியலையே. ஏன் அந்த பொண்ணை மேலே பறக்க விட்டு வச்சுருக்கீங்க? ஒரு கையெழுத்து போடவா? அப்போ பெண்களை இவங்கள் போக பொருட்களாக நாம் எந்தெந்த இடத்திலெல்லாம் கவனிக்கிறோமோ எல்லா இடத்தையும் நீங்கள் பாருங்களேன். சினிமாக்கள்லாம் பாருங்களேன், தேவையற்ற ஒரு ஐட்டம்ஸ் அங்கே வைப்பாங்க. அந்த இடத்துல அந்த கதைக்கும் அந்த கதை களத்திற்கும் நகர்வுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஒரு பொண்ணு வந்து ஆடும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குடிநீர், அந்த பப்பு, அப்புறம் இந்த பார் சொல்லுவாங்கள்ல, குடிப்பகம், அந்த இடத்துல பாட்டை போட்டு ஆடுவாங்க, விளக்குகளை போட்டு ஆடுவாங்க. டாஸ்மார்க்கில் இது ஒரு போதை, இது ஒரு போதையா? அப்போ பெண்களை இதுவரைக்கும் நீங்கள் மனுஷிகளாகவே பார்க்கல, போதை பொருளாக தான் பார்க்கும். இதை எதிர்த்து எந்த பெண்ணுக்குமே கேள்வி வரலைங்க, கோபம் வரல. ஏன்? எங்களுக்கு பாக்கியலட்சுமி சீரியல் இருக்குங்க, பாண்டியன் ஸ்டோர் இருக்கு. பாண்டியன் ஸ்டோர் பார்க்கலன்னா பொழுதே விடியாது. பாண்டியன் ஸ்டோர் அம்மா நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 1 மணி நேரம் கால் ஷீட்டு 9,000 ரூபா. உங்களுக்கு 9 நாள் நீங்கள் பார்த்தாலும் ஒத்த பைசா கிடையாது. அப்போ நம் எதை பார்க்க வேண்டும், எதை கற்க வேண்டும், எதை கற்பிக்க வேண்டும் என்பதில் தெளிவு வேண்டும். அதுதான் பெண்களுக்கு தெளிவு வேண்டும் என்று சொன்னான் பாரதி. அறிவு சிறந்த பெண்கள் ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பதையும் தாண்டி கற்பித்தவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் நமக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவும் தேவையும் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ நேரம்? அதனாலவே நான் பெண்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் ஆகச் சிறந்தவர்கள், இதுக்குள் அடங்கி விடாதீர்கள் என்று. உங்களை அழகாக வைத்துக் கொள்ளலாம், நீங்கள் அழகுபடுத்துபவர்களாக இருக்கலாம், அதை தாண்டி உங்கள் அறிவை அகண்டமாக்குங்கள் என்பதுதான் எங்களுடைய பாரதி கண்ட கனவு. பல தடைகளை கடந்து சில பெண்கள் நிற்கிறார்கள் என்றால் அதற்கு உத்வேகமாக, பின்புலமாக இத்தனை பெண்கள் பின்னால் இருக்கிறார்கள், ஊக்குவிக்கின்ற இத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள் என்ற பலத்தில் தான். அதை நாம் உணர்ந்து கொண்டு பயணிக்க வேண்டும். பெண்கள் அறியாமையில் திளைப்பவர்கள் எல்லாம் அல்ல, அறிவு சிறந்தவர்கள். நீங்கள் சற்று தூண்டி விட்டீங்கன்னா போதும், கொழுந்து விட்டு எறிவாங்க, தீப்பந்தமாக எறிவாங்க. அதுதான் அக்கினி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கோர் காட்டில் பொந்திடை வைத்தேன் என்று சொன்னான். வெந்து தணிந்தது காடு. ஒரு காட்டை அழிப்பதும் முடியும், ஒரு காட்டை உருவாக்கவும் முடியும் என்ற ஆற்றல் படைத்தவள் பெண். அதனால் ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால் என்று சொல்லி ஒரு அரை சென்டென்ஸ்லேயே முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படி அந்த அரை சென்டென்ஸ்குள்ளே முடிகிறதல்ல நம்மளுடைய வாழ்க்கை. வீரம் செறிந்தவர்களாக நாம் இருந்திருக்கிறோம், படை தளபதிகளாக இருந்திருக்கிறோம், பாட்டுடை தலைவியாக இருந்திருக்கிறோம். என்றால் இன்று வரை நாம் ஒவ்வொரு கணமாக நம்மை நாமே குறைத்து மதிப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். நான் பெண்களிடம் மிக வருந்தி சொல்வது, உங்களுடைய பலம் அவ்வளவு எளிதல்ல, அவ்வளவு சிறியதல்ல. நாம் வலிமை வாய்ந்தவர்கள். ஒரு ஆணால் சமாளிக்க முடியாத ஒன்றை கூட உங்களால் சமாளிக்க முடியும் என்றால் அவளை வலிமை பொருந்திய நாம் எதற்கு இந்த சின்னஞ்சிறு விஷயத்துக்குள் நாம் அடைபட்டு நிற்கிறோம்? புரட்சி பெண்களே புயலென புறப்பட்டு வா என்று 1000 கவிதைகள் சொன்னாலும் சரி, இன்று வரை அரசியல் தளத்திற்கு விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். ஏன்? உங்களுக்கான சட்டத்திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற கனவு நம்மிடம் இல்லாமல் போனது. நமக்கான சட்டத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் யார்? என் வலி இவர்களுக்கு எப்படி புரியும்? நீண்ட நெடிய ஆண்டுகள் அல்ல, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு கூட பெண்கள் மேலாடை அணிவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட காலம் அது. தோல் சீலை போராட்டம் நடத்தி தன் மார்பகத்தை வெட்டி வீசித்தான் நான் வரி கொடுக்க மாட்டேன் என்று ஒற்றை மகள் போராடியதனால்தான் இன்னைக்கு அத்துணை பேரும் சேலை அணிந்திருக்கிறார்கள். ரொம்ப தூரத்தில் நடக்கல, இந்த பக்கத்தில் இருக்கிற கேரளா திருவனந்தபுரத்தில் நடந்தது. அதை ஒட்டி இருக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய கன்னியாகுமரி பகுதியில் இருக்க பெண்களும் அதே நிலையில் தான் இருந்தார்கள். குமரியினுடைய எச்சமும் சொச்சமும் நாம், பாண்டியர்களுடைய கடைசி படையல் நாம், சோழர்களுடைய வாரிசுகள் நாம், தமிழ் இனத்தினுடைய ஆக பெரும் நம்பிக்கை இப்போது இருக்கக்கூடிய தொல்குடிகள். எல்லா இனமும் அழிந்து போனது கூட எங்கள் அண்ணன் சொல்லியது போன்று மொழி அழிந்தால் இனம் அழியும்
என்ற நிலை இருந்தும் கூட தமிழ் மொழி இன்று வரை தழைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் பாரதி போன்ற கவிஞர்களாலும் அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களாலும் தான் இதுவரைக்கும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒருபோதும் தமிழையும் தமிழனாலும் வீழ்த்தவே முடியாது என்ற ஆற்றலாலும் அவன் எண்ணத்தில் திண்ணமாக சின்னஞ்சிறிய அளவில் தமிழுடைய மாண்பு ஒட்டி கொண்டிருந்தால் போதும், அவன் மறுதலித்து எழுந்து விடுவான் என்பதற்கான உதாரணம் தான் இந்த மதுரை மயிலை தமிழ் சங்கம். நமக்கு பாடப்புத்தகத்தில் மதுரை மதுரைனே சொல்லி அதுவே வருது. ஏனென்றால் தமிழுக்கு சங்கம் வைத்து ஒரு பொருள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சொல் எப்படி இருக்க வேண்டும், ஒரு எழுத்து எப்படி இருக்க வேண்டும், ஒரு யாப்பு எப்படி இருக்க வேண்டும், ஒரு அணி எப்படி இருக்க வேண்டும் என்று இவற்றுக்கெல்லாம் இலக்கணம் வகுத்தவன் தமிழன். நீங்க மற்ற மொழிகள் எல்லாம் எடுத்து பாருங்க, இத்தனை எழுத்துக்களை வைத்து ஒரு சொல்லை உருவாக்க முடியுமா? ஓர் எழுத்தில் ஓர் கவிதை, ஓர் எழுத்தில் ஓர் வெண்பா, ஓர் எழுத்தில் ஓர் குறள், எல்லாவற்றையும் உருவாக்க முடியும் என்றால் தமிழுக்குத்தான் அந்த தனிச்சிறப்பு உள்ளது. அதனால் தான் அது செழுமை மொழி, அது செம்மை மொழி என்று இன்று வரை பேசப்படுகிறது. பெண்மையும் தமிழும் வேறு வேறு அல்ல. இரண்டுமே அழகு நிறைந்தது, இரண்டுமே அன்பு வாய்ந்தது, இரண்டுமே செழுமை நிறைந்தது, இரண்டுமே ஆயிரம் ஆண்டுகால பழமை கொண்டது. இதை வேறு வேறாக பார்க்கார்கள் என்பதுதான் பாரதியின் கனவும் காளியம்மாளின் கனவும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரின் கனவும். உங்களிலிருந்து வந்தவர்கள் தான் உங்களுக்காகவும் இருப்பவர்கள் தான் என்பதை நடந்து கொண்டாலே உணர்ந்தாலே போதும், நீங்கள் சம உரிமை கொடுத்ததாக அர்த்தம். உண்மையிலேயே சுமைதாங்கி யார் என்றால் அத்துணையும் சுமந்து நிற்கிற பெண்கள் தான். எல்லாவற்றையும் நாம் ஒரு சாதாரணமாக அல்லது சகஜமாக எடுத்துக்கொண்டு சென்று விட்டே இருக்கிறோம். காலம் ஒன்றை தான் உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஒரு கட்டமைப்பு உருவாகும், அது பெண்களுக்கான அரசியல், பெண்களை நிலைப்படுத்துகின்ற ஒரு சூழல் வரும். அந்த சூழல் விரைவில் வரும். அது யாரால் வரும் என்றால் பெண்களை போற்றுகின்ற ஆண்களால் தான் வரும். உண்மையில் சொல்ல போனால் நான் இந்த இடத்தில் நிற்கிறேன் என்றால் எனக்கு பின்னால் இருக்கிற பெருங்கூட்டமும் ஆண்கள் தான். அப்படிப்பட்ட ஆண்களை பெண்களை உயர்த்துவதற்கான அனைத்து நிலைகளாக இருக்கும் பட்சத்தில் பெண்களும் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறி வாருங்கள், இன்னும் நாம் முன்னேறுகின்ற தருவாயில் தான் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து முந்தி தவமிருந்து 300 நாள் கடந்து தொந்திச்சரியை ஈன்றெடுத்து இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் சமூகத்தை பறைசாற்றுவதாக ஒரு கவிஞன் வாழ்ந்தான் என்றால் அவன்தான் பாரதி. அவன் இந்த காலத்தில் மட்டுமல்ல எந்த காலத்திற்கும் அவன் கால கண்ணாடியாக விளங்குவான் என்பதை சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கும் வாய்மொழி கேட்டதற்கும் நன்றி பாராட்டி, பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மயிலாடுதுறை தமிழ் சங்கத்திற்கு மேலும் பெருமையை சேர்த்து கொடுத்த அன்பு தங்கைக்கு வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வினை புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் குரு அவர்களுக்கும் மற்றும் தஞ்சையில் இருந்து வந்திருக்கும் வெற்றி பேரொழி, அதே போல பொள்ளாச்சியில் இருந்து வந்திருக்கும் ஐயா இன்பரசு அவர்கள் மற்றும் இந்த விழாவிற்கு பெரும் பொருள் சிலரை செய்து கொடுத்த அண்ணன் முரளி அவர்களுக்கும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு, அதே போல தம்பி மதுராதனுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மயிலாடுதுறைக்கும் நன்றி வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு, நன்றி உரைக்காக அன்பு குழந்தை ஸ்ரீநிதியினுடைய நன்றி உரைக்காக 5 நிமிடம் அமர்ந்து நன்றி உரை உடனுடன் நமது விழா நாயகியின் பேச்சு பற்றி பாரதி மொழியில் சொன்னால், யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய். நமது சமூக செயற்பாட்டாளர் எந்த கட்சி என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் பேசிய பின் அவரின் தமிழுக்கு நாம் அனைவருமே அவரது கட்சிதான். இங்கு அனைவருமே நாற்காலியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் சிறு வயதிலேயே அவரை நாற்காலி வரித்து கொண்டது. அங்கு போராளிக்கான விதை அங்கே போடப்பட்டது. அப்படி தன் பெண்ணை ஒரு கம்பீரமான
பெண்ணாய் உருவாக்கிய அந்த தாயுமான அந்த தந்தைக்கு எங்களின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இங்கு இன்னொரு அதிசயமான நிகழ்வு பார்த்தேன். பேச்சாளர் பேசும் பொழுது அவருக்கும் பார்வையாளருக்கும் இடையில் ஒரு பந்தம், ஒரு கண்ணுக்கு தெரியாத பந்தம், ஒரு ரசவாதம் நிகழ வேண்டும். அதுதான் சிறந்த பேச்சு. இங்கே நடந்தது. மிக சுவையாக வினாக்களை தொடுக்க தொடுக்க நம்முடைய ஐயா, பார்ப்பதற்கே அப்துல் கலாமை நினைவுபடுத்தும் நமது ஐயா பாஸ்கரன் பதில் பகிர்ந்து கொண்டிருந்தார். ஏன் அவர் இத்தனை கூட்டத்தில் அவர் மட்டும் ஏன் பதில் பகிர்ந்து கொண்டிருந்தார் என்றால், அவருக்கும் நம் சமூக செயற்பாட்டாளருக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஒத்திசைவு. நீங்கள் முகநூலில் பார்த்திருக்கலாம். பெண் வருணனை கவிதையிலோ பெண்ணை இழிவுபடுத்தும் எந்த ஒரு பதிவிலோ நமது ஐயாவின் பின்னூட்டம் ஒன்று இருக்கும். பெண்ணை போகப் பொருளாக கருதாதீர்கள். அந்த பின்னூட்டத்தை நான் பல பதிவுகளில் பார்த்துள்ளேன். நமது சமூக செயற்பாட்டாளர்கள் அவர்களும் பெண்ணை ஏன் இந்த விளம்பரத்தில் ஆரம்பித்த அனைத்திலுமே போகப் பொருளாக ஏன் கருதுகிறீர்கள் என்ற அதிருப்தியை தெரிவித்திருந்தார். இருவரின் எண்ணமும் ஒன்று. அதுதான் இருவருக்குமான ஒரு சுவையான உரையாடலாய், ஒரு ஒத்திசைவாய் மிளிர்ந்தது என்று நான் நினைக்கின்றேன். அவர் பேசும்பொழுது பார்த்தீர்களா, குறிப்பு எடுத்து வந்தார். ஆனால் குறிப்பை பார்க்கவே இல்லை. மனதிலிருந்து அந்த யதார்த்த பேச்சு. பாரதி சொல்வானே, உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும். அந்த ஒளியை அவரது வார்த்தையிலே பார்க்கின்றேன். ஆண்களை பார்த்து சரமாரியாக கேள்வி, சமூகத்தை பார்த்து சரமாரியாக கேள்வி. இப்படி கேள்வி கேட்டால் சாமானியன் என்ன, சீமான் என்ன, செல்வ சீமான் என்ன, யாருமே இவரிடம் நிற்க முடியாதே. ஒரு குரல் அற்றவர்களின் குரலாக, சமூக போராளியாக, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத திமிர்ந்த ஞான செருக்கு என்று பாரதியின் புதுமை பெண்ணுக்கு உதாரணமாக, தமிழ் தொண்டன் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ, இல்லை, வாழ்கின்றார் இவரது பேச்சிலே மூச்சிலே. இந்த சபை முழுக்க இவர் நாகையே இருப்பிடமாக கொண்டவர். ஆம், நன்றாக தெரிந்தது. இந்த இடி, புயல், மின்னல் என்று அவரது பேச்சிலே அந்த கடலோர மாவட்டத்தின் சாயல் மிக மிக அருமையாக தெரிந்தது. நமது மயிலை மண்ணில் பிறந்தவர் என்று அறியும் பொழுது மிக மிக சந்தோஷமாக, பெருமிதமாக இந்த பாரதி விழாவிற்கு மிக மிக சிறப்பான ஒரு தலைமையை தேடி கொண்டு வந்த நமது ஜெனிஃபர் அப்பாவிற்கு மீண்டும் ஒரு சிறப்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.